نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஈமானி அமர்வு தலைப்பை கேட்பதற்கு ஈர்ப்பாக உள்ளத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைப்பை வச்சு தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. பொதுவாக இந்த மாதிரியான கூட்டங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பெருசா நிகழ்ச்சிகளை நடத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய பயன்பாடு குறைவு என்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. பெருசா பிரம்மாண்டமா நடத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய மாநாடுகள், அதை விட பொதுக்கூட்டங்களுடைய பயன்பாடு கொஞ்சம் அதிகம். பெரிய பொதுக்கூட்டங்கள், அதை விட கொஞ்சம் திருமுனை கூட்டங்களுடைய பயன்பாடு, அதனால் ஏற்படுற ரிசல்ட் பயன்பாடுன்னு சொல்றது. அதனால் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த விளைவு பொதுக்கூட்டங்களோட திருமுனை கூட்டங்களோ கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி கூட்டங்களை விட இந்த மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ள, அது குறிப்பா பள்ளிவாசல் மாதிரியான இடத்துல உட்கார்ந்து பேசுற இதெல்லாம் அதை விட கொஞ்சம் கூடுதலான நெருக்கம் இருப்பதாக நான் ஃபீல் பண்றேன். அதுலேயும் இந்த செட்டப் இல்லாம, இப்ப இருக்கிற மாதிரி இந்த மைக் இல்லாம, இந்த சேர்லாம் இல்லாம, எல்லாத்தையும் ஓட்டிட்டு அப்படி உட்காந்து ஒரு கலந்துரையாடல் பண்ற மாதிரி, ஒரு கலோக்கியலா ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு உரையாடுற மாதிரியான ஒரு செட்டப்ல நம்முடைய நிகழ்ச்சிகள் இன்னும் கொஞ்சம் அதிகம் பயன் தருமோ அப்படின்னு எனக்கு கொஞ்ச நாளாவே தோணிக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும் பொழுது பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிற பெரும்பான்மையானவர்கள் எல்லாத்துக்கும் இந்த செய்திங்க பேசப்படுற விஷயம் யாருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாத்துக்கும் தான் அப்படின்னோம். எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு. எல்லாத்துக்கும் நினைச்சா அதை ஃபாலோ பண்றது மத்தவங்க பண்றது இருக்கு. எனக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு தான் பேசுறேன், உங்களுக்கு தான், எனக்கு தான் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் உட்கார்ந்து கைட் பண்றாரு, பேசுறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனிக்கவும், அதை செய்யவும், அவருடைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணவும், அதை நடைமுறைப்படுத்தவும் நான் வந்து மனைவியிலே நெருங்கிடுறேன். அது எனக்கு பர்சனலா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும் பொழுது நான் கொஞ்சம் தூரமாயிடுறேன். அதுக்கு இந்த சட்டையே உதாரணம் சொல்லலாம். நான் வந்து உட்கார்ந்து ஆரம்பிக்கும் போது துவக்கமா ஒரு வார்த்தையோட ஆரம்பிச்சேன். என்ன வார்த்தை சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முந்தி ஸ்டார்டிங் முதல் வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு எனக்குமான உரையாடல் ஒரு சொல்லி துவங்கியது. என்ன சொல்லி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாம். அதுக்கும் முந்தி, அதுக்கும் முன்னாடி சலாமல ஆரம்பிச்சேன். கரெக்ட், சலாமல ஆரம்பிச்சேன். அது பல பேர் காலம் உடத்தான் செஞ்சிச்சு. ஆனா நான் பதிலை எதிர்பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எந்த வாயுமே அசைஞ்சிருக்கும். நான் அதுக்காண்டி நூறு செய்து எல்லாருமே பதில் சொல்லலைன்னு நான் சொல்ல வரல. சில பேர் சொல்லித்தான் இருப்பீங்க, மனதுக்குள் கூட சொல்லி வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சலாமுக்கு பதிலுங்கிறது மனதுக்குள் சொல்றது இல்லையே. பதில் சொல்றதுன்னா ரிட்டர்ன் வாய் மொழியா வெளியே வரணும் தானே. நான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த சரௌண்டிங்ல என் பார்வையை நான் ஓட விட்டு கொண்டே தான் அந்த சலாத்தை சொன்னேன். அந்த சலாமுக்கு நான் என் கண்கள் எந்த வாயெல்லாம் நோட் பண்ணுதோ அந்த எந்த வாயுமே பதில் வரல. அதுக்கு சலாமுன்ற சொல்ல நான் பார்க்கறேன். இதே நீங்க தெருவில் அது இப்பவே வந்திருப்பீங்க, ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, அது என்னையும் பார்த்துருப்பீங்க. ஏன்ட்ட நீங்க சலாம் சொன்னீங்க, உங்கள்கிட்ட நான் சலாம் சொன்னேன். இந்த தருணங்கள்ல நம்ம அலைக்கு சலாம் சொல்லாம இருந்திருக்கோமா யோசிங்க. அப்படி எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? யாராவது இருந்திருக்கீங்களா? நீங்க தெருவில் வந்தீங்க, ஏத்தாப்புல வந்தீங்க, பள்ளிக்குள்ள வந்தீங்க, நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சலாம் சொல்ல, நீங்க எனக்கு சலாம் சொல்றீங்க. இப்ப நம்ம ரெண்டு பேருடைய ரிப்ளைல சலாம் சொல்லாமல் போகுதல் அப்படிங்கிறது நடக்குமான்னு கேட்டா 99% நடக்காது. ஒண்ணு காலைல கேட்காம இருந்திருக்கணும், அது கேட்டாலும் இவன் சலாமுக்கு பதில் சொல்றான்ற பேர தான் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த மாதிரியான தருணங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் சலாமுக்கு பதில் சொல்லாமல் நம்ம யாருமே இல்லை. அப்ப இப்ப இந்த சலாமுக்கு பதில் வரலங்கிறது அது எதை காட்டுன்னு கேட்டா எல்லாத்துக்கும். அதாவது சொல்லிக்கிட்டு என்ன
எனக்கு நான் உங்களுக்கு நீங்க எப்படி பண்ணலாங்கிற இங்க சொல்லப்பட்ட செய்தி வந்து பேசப்படுகிற விஷயங்கள் இது எனக்கானதுங்கிற அந்த சிந்தனை வராததுனால அது அதை நான் ஃபாலோ பண்ணவோ அதை கடைபிடிக்கவோ அதை உள்ள வாங்கி உள்ள அசை போடவோ அது தேவையில்லை. ஒரு சபை நாகரிகம் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, நம்மளும் உட்காந்துருக்கோம், அமைதியா உட்காந்து கேட்கணும். சபையில உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம பக்கத்துல உங்களை பேசிட்டு இருக்க கூடாது இப்படின்னு அந்த பொதுப்படையான ஒரு நாகரிக பண்பாட்டின் வெளிப்பாடாக எல்லாரும் அமர்ந்து கொண்டு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதிரி தருணங்கள்ல அதிகம். அப்ப இதையும் கழிச்சு விட்டுட்டு நேருக்கு நேராக அருகில் அமர்ந்து உங்களோடு உரையாடுகிறேன், என்னோடு உரையாடுகிறீர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியான அமர்வுகள் எங்கே வருவதோ அங்கே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை விட தூரம் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நெருக்கம் அதிகம்னு நினைக்கிறேன். நடைமுறையில் அது பின்பற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் நினைக்கிறேன். அதனால சொன்ன மற்றபடி இது பயனற்றதோ சிறந்தது தேவையா அதே நேரத்தில் எல்லாத்தோடையும் ஒன்று பேச முடியுமான்னு கேட்டா அதுவும் வாய்ப்பு குறையலாம். இத்தனை பேர் இடத்துல ஒருத்தத்தையா உட்காந்து பேசணும் அப்படின்னா சாத்தியப்படுமா? சாத்தியமும் இல்லை. அப்ப சேர்ந்து இருக்கிற தருணத்தில் சொல்ல வேண்டிய சில செய்திகளை சொல்லும் பொழுது அதனுடைய நன்மை கொஞ்சம் குறைவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தது இல்ல. மற்ற விஷயத்த சொன்னோம், எல்லாரும் 10 எடுத்துக்காட்டி கூட சில பேர் 8 எடுத்துக்குவாங்க, சில பேர் 5 எடுத்துக்குவாங்க, சில பேர் 2 எடுத்துக்குவாங்க, சில பேர் 1 எடுத்துக்குவாங்க. 1 மணி நேரத்துல எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தோம். அவங்கவுங்க கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அவங்களுடைய தேவைக்கும் ஆசைக்கும் ஈடுபாட்டுக்கும் தகுந்த மாதிரி பல விஷயங்களை உள்வாங்கி இருப்பாங்க அப்படின்னு சில நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரியான அமைப்புகளே இல்லாம பேசுவதற்கான சூழலே இல்லாமல் போய்விடும். அதனால துவக்கமா நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா இது எல்லாத்துக்குமானது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி உள்ள வச்சுட்டு இது எனக்கானது அப்படிங்கிற ஃபீலிங்கோட அந்த உணர்வோட நீங்க இந்த சபையில அமர்ந்தால், இந்த சபையில இது போன்று நீங்க அமர்ந்த எந்த சபையிலும் அமர்ந்தால் அந்த சபை பயனுள்ளதாக உங்களுக்கு பயனுள்ளது. 1 மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக, பேசுறவருக்கு பயன் இருக்கா இல்லையா அது அது அவருடைய மனநிலையை சார்ந்தது. கேட்கிற நீங்கள் அந்த 1 மணி நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சா, ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு அது உதவணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு அது நமக்கு பயன் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, வெறுமனே நேர போக்குக்காக இல்ல, இது என் மாற்றத்துக்காக, என் சிந்தனைக்காக, குறிப்பாக இது ஈமானி அமர்வுக்காக. இந்த அமர்வு எப்படிப்பட்ட அமர்வாக இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில் என்னுடைய நம்பிக்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இது அமையணும் நீங்க நினைச்சா இது எனக்கானதுன்னு நினைக்கணும். ஈமான் சொல்றோம். ஈமான் அப்படிங்கிறது பொதுப்படையா பரவலா அந்த ஈமான் அப்படிங்கிற சொல்லு அதனுடைய சரியான பொருளில் புரிந்து கொள்ளப்படலையோன்னு எனக்கு தோணுது. ஈமான் நம்பிக்கை, நம்பிக்கை அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து பரவலா எதுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டா குருட்டுத்தனமா அது எதுவும் கேள்விகள் இல்லாம அப்படியே பிளைண்டா அது அறிவு ஏற்றுக்கதோ இல்லையோ சொல்லப்பட்டிருக்கு நம்பு அப்படின்ற நம்பிக்கைக்காகத்தான் இந்த ஈமான் நம்பிக்கைங்கிற சொல்லு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. நம்பு இப்ப எல்லா மதங்களையும் சொல்றாங்க, வேற மதங்கள்ல பேசும்போது அதுக்கு வேதத்துல சொல்லப்பட்டு நம்புறோம், பெரியவங்க சொன்னாங்க நம்புறோம். நம்புதல் என்பது ஆக குறைந்தபட்ச ஒரு செய்தியாக ஒரு சிந்தனையாக பெரும்பாலும் இருக்குது. ஆனா நெசமா சொன்னா அறிவை விட அனுபவத்தை விட அதையெல்லாம் தாண்டிய ஆழமான ஒரு உணர்வுக்கு பேர் நம்பிக்கை. நம்புறது அப்படிங்கிறது எப்ப வருதுன்னு கேட்டா அதை நம்புவதற்கு ஒரு அடிப்படையான அறிவு வேணும், அதை பலப்படுத்துகிற அனுபவம் வேண்டும், அதற்கு பிறகு ஏற்படுகிற சிந்தனை இருக்குது, அது பேர் நம்பிக்கை. நம்பிட்டேன், முழுசா நம்பிட்டேன். நம்புதல் அப்படிங்கிறது முதல் கட்டம் இல்ல, அது கடைசி கட்டம். அதுக்கு நிறைய ஸ்டெப் இருக்கு. இந்த ஸ்டெப்பையெல்லாம் தான் நம்பிதான் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். அது என்னடா எழுதணும், என்ன லெவலுக்கு போயிடுமா? நீ உலகமே இல்லைன்னு சொன்னாலும் இருக்கு மயான நம்புறோம், ஆழமா நம்பிட்டாமா அதுதான் வாழ்க்கை. அதனால ஆழமான நம்பிக்கைக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற. நம்பிக்கை ரொம்ப பேஸ், ரொம்ப அடிப்படை. ஈமான் அப்படிங்கிற அந்த சிந்தனை அப்படிங்கிறது அது அட்லீஸ்ட் இல்ல, கீழ்நிலை இல்லை, அது ரொம்ப லாஸ்ட் டாப் நிலை, ரொம்ப உயர்ந்த நிலை. ஆனா நம்ம கீழ்நிலையை வச்சிருக்கோம். ஈமானை எந்த லெவலில் வச்சிருக்கோம்னு கேட்டா ரொம்ப கீழ்நிலையில வச்சிருக்கோம். அப்ப அந்த ஈமான் மேலும் டெவலப் ஆகணும் அப்படின்னா, ஈமானை உறுதிப்படணும் அப்படின்னா, அந்த உறுதியான ஈமானை பெறுவதற்கு நாம கொஞ்சம் மெகனத் பண்ணவும், நமக்கானது என்கிற உணர்வோடையும் இந்த சிந்தனைகளை இந்த அமர்வுகள்ல நாம பங்கேற்பு செய்கிற பொழுது நிறைய நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத முதல் கட்டமா உங்க மனசுல பதிய வச்சுங்க. ஒண்ணு, சமூக முன்னேற்றத்திற்கு என்ன வழி அப்படிங்கிற தலைப்பு தான் எனக்கு பேச மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சமூக முன்னேற்றம் அப்படிங்கிறது என்ன? முன்னேற்றம், சமூகத்திற்கான முன்னேற்றம் அப்படிங்கிறத எதை வச்சு நாம சொல்றது? எதை அதுக்கான அளவீடு இருக்கணும்ல.
எது 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 சமூக முன்னேற்றம்? ஃபர்ஸ்ட் இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அதை தேர்வு செஞ்ச பிறகுதான் அதுக்கு என்ன ரூட், எப்படி போனா போய் சேர முடியும். சென்னை, நான் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து சென்னை அப்படின்னு முடிவெடுத்தாதான் சென்னைக்கு போறதுக்கு என்ன ரூட், என்ன வழி, எந்த பஸ்ல ஏறணும், எந்த ட்ரெயின்ல ஏறணும், கோயம்புத்தூர் ட்ரெயின்ல ஏறலாமா, டெல்லி போற ட்ரெயின்ல ஏறலாமா, அது தூவா சென்னைக்கே போட்டு வர பஸ்ல ஏறணுமா, எதை செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல சமூக முன்னேற்றம் என்னங்கிற கேள்வி இருக்கு. இப்போ உங்களுடைய பார்வையில சமூக முன்னேற்றம் தான் என்ன? உட்கார்ந்து இருக்கிறவங்க, குறிப்பா சிறு பிள்ளைங்க சொன்னீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிற கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, நீங்க சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். முன்னே சமூக முன்னேற்றம் தான் என்ன? எது வந்துட்டா சமூக முன்னேற்றம்? ஆட்சி அதிகாரம் கையில் கிடைத்தால் சமூகம் முன்னேறி விட்டதாக அர்த்தம். அப்படியா? ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆட்சி அதிகாரம் கையில் கிடைக்கணும், கிடைச்சிருச்சுன்னா சமூகம் முன்னேறிடுச்சுன்னு அர்த்தம் ஆயிடும். ஒரு பார்வை. வேற என்ன தம்பி சொல்லுமா? சொல்லுமா, சும்மா சொல்லு. அப்பா இருந்தாலும் பதில் சொல்லு. யோசிச்சு சொல்லியா? சொல்லுங்க, வேற சொல்லுங்க. கல்வி உயர்வு, பொருளாதார உயர்வு, வாழ்க்கை தர உயர்வு, இந்த மூணு வந்துச்சுன்னா சமூக முன்னேறிச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே. வேற சமூக முன்னேற்றம் என்பது கல்வியில் முன்னேறிவிட்டால் சமூகம் முன்னேறிவிட்டது. பெண்கள் சைடு சொல்றாங்க. பொருளாதாரத்தில் முன்னேறிச்சுன்னா சமூகம் முன்னேறிடுச்சு. வாழ்க்கையின் தரத்துல அப்படியே அடிமட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சோத்துக்கு லாட்டி வச்சுக்கிட்டு இருக்காம அப்படியே லக்ஸரியான ஒரு லைஃப் போறதுக்கு ஒரு நல்ல காரு, நல்ல ஆடை அணிகள், ஒரு கம்பீரமான ஒரு சபர்சிகரான ஒரு வாழ்க்கை முறை, அப்படியான வாழ்க்கை தரத்தில் ஒரு மேம்பாடு கிடைச்சதுன்னா சமூகம் முன்னேறிடுச்சு அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. வேற ஒற்றுமையாக இருந்தால் சமூகம் முன்னேறிவிட்டது. அவங்க பார்வையில ஒற்றுமையா எல்லாம் ஒன்னா இருந்தாலே போதும், சமூகம் முன்னேறிடுச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. வேற 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 பெண்கள் சொல்லுங்க ஏதாவது. மார்க்கத்துல நம்பிக்கை வலுப்பட்டால் சமூகம் முன்னேறிவிட்டது என்று அர்த்தம். ஓகே. ஈமானிய நம்பிக்கை டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நாம சமுதாயத்தில் முன்னேறிட்டேன்னு அர்த்தம். வேற சொல்லுங்க, வேற ஏதாவது. இந்த கேள்வியில இவ்வளவு நேரம் நிக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம நிக்கிறோம்ல, இது உள்ளுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், ஒரு 4 நிமிஷம் 5 நிமிடம் ஆயிருக்கும். இந்த சொல்லுங்கன்னு சொல்ல அடுத்து ஒரு 4 நிமிஷம் ஆயிருப்பீங்க. இந்த 4 நிமிடத்துல வேற ஒரு செய்திகளை ஆன்சர் சொல்லிட்டு கடந்து போயிருந்துருக்கலாம், கடந்து போயிருந்திருப்பேன். ஆனா கடந்து போனதுக்கு பிறகு இந்த 4 நிமிஷத்தை நீங்க ரிப்பீட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டதுன்னு யோசிச்சீங்கன்னா உங்க நினைவுல தங்கி இருக்கிறது ஒண்ணுமே இருக்காது. பெரும்பாலும் நீங்க உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க, சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. அந்த 4 நிமிடம் ஓடி இருக்கும். அந்த 4 நிமிடத்துல ஏன்னா துவக்கத்தில் எதை கொண்டு துவங்கினேன் என்று கேட்பது மிஞ்சி போல ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகுதான் கேட்கிறேன். ஒரு 3 நிமிடத்துக்கு பிறகு கேட்கப்படுகிறது. 3 நிமிடத்துக்கு முந்தைய சொல் எதுவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும், அதுவா இதுவா இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நெருங்கலையும் உண்டாக்குது. அவங்க 5 நிமிஷத்தை அப்படி ஓட்டிட்டு கடந்தோம்னா கிட்டத்தட்ட அதுவும் அதே மாதிரி தான். அடுத்து 10 நிமிஷம் போகும்போது முதலாச்சு காலி, 20க்கு போகும்போது முறப்பத்து காலி, 30க்கு போகும்போது 20 காலி, 50 முடிகிற நேரத்துல டோட்டல் ஒரு கான்செப்ட் ஒரு நினைவுல இருக்குமே தவிர சொல்லப்பட்ட செய்திகள் அனுகுணமாக அதுல முக்கியத்துவமான விஷயங்கள் தான் பிட் பாயிண்ட் செய்யப்பட்டு மனதுல குத்தி வைக்கப்பட்டிருக்குமான்னு பார்த்தா பெரும்பாலும் அது மிஸ் ஆயிடுது. அதனால கேட்கப்படுறேன். அதனால இதை நீங்க சொல்றது சரிதான், அதுதான் நான் வழிமொழிய போறேன். ஆனாலும் அதற்கு ஒரு டைம் எடுத்து அதுக்கான ஒரு கேள்வியை உங்க சிந்தனையில ஓட விட்டு நீங்க என்ன பதில் வச்சிருக்கிறீங்க என்று தெரிந்து கொள்வது அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு தான். அதுக்காக தான் கேட்கப்படுற கேள்வி. பிழையா இருந்தாலும் அவர் கிடையாது. களத்துல சொன்னீங்கன்னு சொன்னா அதான் களத்துல தோற்று போவது கூட விஷயம் இல்லை, தோற்று போனவங்க கூட வரலாறு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வேடிக்கை பார்த்தவங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ களத்துல நின்னால 2 டீமை பத்தி பேசுவோம். கிரிக்கெட்ல இந்தியாவும் போச்சு, பாகிஸ்தான் போச்சு, அவனும் நின்னா இவனும் நின்னா, லட்சம் பேர் உட்கார்ந்து எவனை பத்தியா பேசணுமா? அவங்களுக்கு தான் அந்த கிரௌண்ட்ல இருந்தாங்க. ஏன் பேசல? நாம பார்வையாளர்களுக்கு உலகம் அவ்வளவுதான் இடம் தரும். எவன் களத்துல நிக்காமோ அவன் தோத்தாலும் சரி. அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ள வந்தான், ஒரு சின்ன குக்கிராமத்து மன்னன் அவனை எதிர்த்து நின்னான். எத்தனையோ பேர் அரசியல் இந்தியாவில் இருந்தாங்க. ஆனா அலெக்சாண்டரை எதிர்த்து நின்று போரிட்டு தோல்வி அடைந்த அந்த மன்னன் வரலாற்றிலே பேசப்படுகிறான். பெரும்பெரும் அரசியலை கையில் வைத்திருந்த இந்திய அரசியல் எதுவுமே பேசப்படல வரலாற்று. அதுக்கு முக்கியத்துவத்தை தான் மாறி போச்சு. காரணம் என்னன்னா களத்துல என்னவா இவன் வேடிக்கை பார்த்தது.
அதனால பிழைகளை பற்றியோ தவறுகளை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை. இது ஒண்ணு எழுதியாச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருத்தவே முடியாதுன்னு கிடையாது, திருத்திக்கலாம். வேற எது இருந்தா சொல்லுங்க, வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணு இல்ல அப்படி ஒண்ணு சொல்லிக்கிறதா கருத்து இல்ல. இறக்க குணமும் அனுசரிப்பும் இருந்தால் சமூகம் முன்னேறி விட்டது என்று பொருள் அப்படிங்கிறாங்க. ஓகே, பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. இது எல்லாமே சேர்ந்ததுதான். சமூகம் முன்னேறுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் முன்னேறுவதற்கு பேரு முன்னேற்றம் அல்ல. இப்ப நம்ம உடம்பு வளர்ந்துருச்சு, ஆள் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறோம். ஒரு 5 வயசுல இருந்த பையன் இப்ப 15 வயசுல பார்க்கும் பொழுது ஆள் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறோம். அவன் வெயிட் கூடி இருப்பான். 15 கிலோல இருந்தவே இப்ப 25, 30, 40 கிலோவுக்கு வந்திருப்பான். ஹைட் வந்து 3 அடி 2 அடியில இருந்தவே இப்ப 4 அடி 5 அடிக்கு மாறி இருப்பான். இப்போ வந்து அவன் வளர்ந்து விட்டான். சமூகம் முன்னேறி விட்டது, சமூகம் வளர்ந்து விட்டான் பேசுறோம். வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த வளர்ச்சி எதை வைத்து அளவிடப்படுகிறது? வெறும் உயரத்தை மட்டும் வைக்கல, டோட்டல் பாடியினுடைய ஒவ்வொரு பாயிண்டும் வளர்ந்திருக்கிறது, ஒவ்வொரு குரூப்பும் வளர்ந்திருக்கிறது, ஒவ்வொன்றும் வளர்ந்திருக்கிறது. அவருடைய காலை வளர்ந்திருக்கிறது, மூக்கு வளர்ந்திருக்கிறது, உதடு வளர்ந்திருக்கிறது, கைகள் வளர்ந்திருக்கிறது, கால்கள் வளர்ந்திருக்கிறது, கண்கள் வளர்ந்திருக்கிறது, எல்லாமே வளர்ந்திருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வளர்ந்தா நீங்க வளர்ச்சின்னு சொல்றீங்க. ஒருத்தர் வளர்ந்திருக்கிறாரு, வெயிட் கூடி போய் உட்கார்ந்துருக்காரு, வெயிட் மட்டும் 60 கிலோ இருக்கிறது 120 கிலோ, உடம்பு மட்டும் நல்ல பெருத்து போய் இருக்குது. இதை வளர்ச்சின்னு சொல்லுவோமா, வீக்கம்னு சொல்லுவோமா? ஒரு காலு நல்ல யானை கால் யானை வந்து போய் பாருங்க, அவ்வளவு தண்ணிக்கு இருக்கும். எவ்வளவு வளர்ந்துருக்காரு பாரியா. போன மாசம் 40 கிலோ தான் காலு. அவருடைய காலை மட்டும் தனியா எடுத்து போட்டா 10 கிலோ இருந்துச்சு. இந்த மாசம் எவ்வளவு போட்டு பார்த்தா 25 கிலோ இருக்க. வளர்ந்துட்டாருன்னு சொல்லுவோமா? அதை நம்ம வீக்கம்னு சொல்றோம். வீக்கம் என்பது வேறு, வளர்ச்சி என்பது வேறு. வளர்ச்சி என்பது எல்லாம் சேர்ந்து வளர்றதுக்கு பேர் வளர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வளர்றதுக்கு பேர் வளர்ச்சி ஆகுது. எல்லாம் வளரும். பொருளாதார வளர்ச்சி சொன்னாங்க, தேவை, அதுவும் சமூக முன்னேற்றத்துக்கான அளவுகோல் தான். ஈமானிய வளர்ச்சி தேவை, அதுவும் சமூக முன்னேற்றத்துக்கான அளவுகோல். ஈமான் மட்டுமே வளர்ந்து பொருளாதாரம் வளரல, சமூகம் வளரல. ஒரு பக்கம் வளர்ந்து இன்னொரு பக்கம் வீட்டு இருக்குன்னு அர்த்தம். பொருளாதாரத்தில் டெவலப் ஆயிடுச்சு, ஈமான் தொலைஞ்சு போச்சு, சமூகம் வளரல. அரசியல் அதிகாரம் வந்துருச்சு, பட் எல்லாம் நாசமா போச்சு, ஆட்டம் போட்டு வீணா போயிட்டாங்க, சமூகம் வளரல. எனக்கு அந்த மாதிரியான சிந்தனைகள் மேம்பட்டு இருக்கிறது. ஆனால் அறிவு சார்ந்த எந்த கண்டுபிடிப்பு முன்னேற்றங்களும் சமுதாயத்தில் நிகழவே இல்லை, சமூகம் வளரல. சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது எதிலிருந்து துவங்குகிறது, எதை வைத்து அளவிடப்படுகிறது பார்த்தா எல்லாம் வளர்கிற பொழுதுதான் சமூகம் வளர்கிறது. எல்லா விதத்திலையும் டெவலப் ஆகி வரணும். எல்லா விதத்திலையும் டெவலப் ஆகி வர்றதுல மிக முக்கியமான பங்களிப்பு முதல்ல என்ன வழி என்பதை விட யார் என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கான வழிகளில் அதை முன்னேற்ற பாதையிலே அழைத்து சென்று முன்னேற்றுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அந்த ஆளை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு கூடிய வேலையை நம்ம யோசிக்கலாம். யாருக்கு இருக்கிறது பொறுப்பு அப்படின்னு பார்த்தா, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சமூக முன்னேற்றத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பு பின்னால் அமர்ந்திருக்கிற தாய்மார்களின் கரங்களில் தான் சமுதாயத்தை முன்னால் கொண்டு வருகிற பொறுப்பு இருக்கு. ஆனா பொதுவா சமூகத்தில் ஆம்பளைங்களுக்கு தான் எல்லாம் ஆம்பளைதான் முன்னாடி நிற்கிறாரு, எல்லாம் பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு, வழிநடத்துறாரு, ராணுவ வீரரா இருக்கார், அரசியல் தளபதியா இருக்கிறார், அவரா இருக்கார், இவரா இருக்கார், எல்லாமா இருக்கிறார், ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஆண்கள் அங்கே முன்னால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பின்னால் பெண்கள் சரியாக இருந்து நீங்கள் அவர்களை வழிநடத்தலாம். குறிப்பாக பெண்கள் என்று சொல்லப்படுகிற பொதுப்படையான வார்த்தையை விட ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கிற தாய்மார்கள் அந்த பொறுப்பிலே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அம்மாவுக்கு தாய்க்கு இருக்கிற அந்த இடம் இருக்கிற ரொம்ப சூப்பரான இடம். நீங்க நல்ல புராணம் படிச்சு பாருங்க. தமிழ் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமால் அதுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுது? சின்ன பிள்ளைங்க சொன்னீங்கன்னா பெரியவங்க சொல்லாம சிறுவர்களுக்கு முன்னுரிமை. பெரியவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், அவங்க சொல்ல வேண்டியனாலே நான் கேட்கிறேன். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லி தருவீங்க. எதுக்கு அப்படி சொல்லலாம்? அந்த பழமை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டதே இல்லை, விட்டுருக்கேன். நீ கேள்விப்பட்டது இல்லை. பூ கேள்விப்பட்டிருக்கியா? நாடு கேள்விப்பட்டிருக்கியா? ரெண்டையும் சேர்த்து கெட்டி பூவா பூ மாலையா தூவாங்க, அது தெரியுமா? உனக்கு தெரியும், தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியல. ஓகே, நீ சொல்லுமா? அதுவும் தெரியல. வெரி குட். நீங்க ரவி, நீங்க வேற யார்ட்ட கேட்பாங்க? வேற பின்னாடி பெண்கள் பேர்ல சொல்லுங்க. இந்த கேள்வியில இருந்து விளங்கணும். சமூகம்
முன்னேற்றம் அடைவதற்கான தேவை எவ்வளவு தூரம் இருக்குது, நம்ம எங்க இருக்கிறோங்கிறது கேள்வி இருந்து வராது. நம்முடைய லெவல் என்னங்கிறது புரிஞ்சாதான் எத்தனாவது படியில் இருக்கிறது தெரிஞ்சாதான் இது எத்தனை படி போகணும் தெரியும். இந்த கேள்வி எவ்வளவு டென்சிட்டியான அடர்த்தியான ஆராய்ச்சி பண்ணி அம்பேத்கர் மாதிரி 120 பட்டங்கள் வாங்கி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய கண்டுபிடிக்க வேண்டிய கேட்டேன். அப்படியே கேட்டேன் நானு. ஆனால் இந்த கேள்விக்கு எத்தனை பாஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒருத்தர் திருமணம் என்ன அர்த்தம் தெரியல, அவர்கிட்ட கேட்ட கேள்வி நான் பின்னாடி வந்து தள்ளிட்டே நடக்கும். அப்படி பார்த்தாதான் இங்க பதில் சொல்லு, உடனே கேட்காது. சொல்லுமா பெண்கள் பதில் சொல்லுவோம். பூவோடு சேர்ந்து ஆறும் மணக்கும். அந்த ஒருத்தவங்க சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எதுவும் அவங்க சொல்ல முடியும். சொல்லுங்க. அவ்வளவுதான், நீங்க சொல்லுங்க. அதேதான் அதேதான். ஓகே, தெரிஞ்ச ரொம்ப எளிய செய்தி தான். பூவோடு சேர்ந்த ஆறும் மணக்கும் என்பது வெறும் அறிவு ஆராய்ச்சி சிந்தனைக்கு பிறகு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. இப்போ இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அப்பாங்கிறவரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை பெறாரு. ஏன் தெரியுமா? அம்மா கூட சேர்ந்ததுனாலதான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஸ்தானம். நிஜத்துல அப்பாவுக்குள்ள அப்பாவோட பெரிய ஹீரோ அப்படின்னா பிள்ளைங்க மனசுல இருப்பாங்க தான். ஆனா நிஜமான ஹீரோயிசம் உங்களுக்கு இல்லவே இல்லை. அம்மா கூட சேர்ந்ததுனால நீங்க ஹீரோயினோட சேர்ந்ததுனால நீங்க ஹீரோ பண்றாங்க. குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வசைகள் இன்சானி வாலிதைஹி. நாம இந்த மனுஷனுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும், பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்கணும். இந்த மனுஷனுக்கு நாம சொல்லி இருக்கிறோம். மனுஷனா இருந்தா அப்பா அம்மாவை பேரண்ட்ஸ் 2 பேரும் தான் பிடிக்கும். அத்தாவையும் பிடிக்கும், அம்மாவையும் பிடிக்கும். பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு இந்த மனுஷனுக்கு நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். சொல்லிட்டு இப்ப அடுத்த காரணத்தை விவரிக்கிறோம். காரணங்கள் எப்படி இருந்தா பொருத்தமா இருக்கும்? நீ வந்து அவருக்கு உண்மையா நடந்துக்கணும்பா. ஒரு முதலாளி பையன் சொல்ற தொழிலாளிட்ட நேர்மையா நடந்துக்குப்பா அப்படின்னு. நேர்மையா நடந்துக்க, அவருக்கு விசுவாசமா இருந்துக்க சொன்னதுக்கு பிறகு ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவோங்கள. எதுக்கு நீ நேர்மையா இருக்கணும், எதுக்கு விசுவாசமா இருக்கணும், ஒரு காரணம் சொல்லுவோங்கள. இப்ப அல்ல பெற்றோருக்கு நீ வந்து விசுவாசமா நடந்துக்க, நல்ல முறையில் நடந்துக்க, உபகாரம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டான். பெற்றோர் தான் யாரு? 2 பேர். அம்மாவும் இருக்கிறாங்க, அப்பாவும் இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் பெற்றோர். 2 பேருக்கும் உபகாரம் செய்யணும் சொல்லியாச்சு. இப்ப காரணத்தை அல்லாஹ் விவரிக்கிறான். எப்படி விவரிக்க முடியுது? நம்ம அறிவை கொண்டு யோசிச்சா எப்படி விவரிச்சா கரெக்டா இருக்கும்? பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும்னு சொல்லி சொன்னா ஏன் செய்யணும்னு சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லியிருப்பான்? ஏதாவது தோணுதா? இல்ல அல்லாஹ் சொல்ற வச்சுக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கற்பனை கொஞ்சம் ஓட விடுவோம். எப்படி இருந்தா கரெக்டா இருக்கும், எப்படி சொல்லி இருந்தா பெட்டரா இருக்கும், இப்படி இதான் இருக்க முடியும், இப்படி இருந்தா தானே கரெக்ட் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும்ல. அவருக்கு வந்து நீ நல்லபுரம் நடந்துப்பான்னு சொன்னா ஏன் தெரியுமா? அவரோட மாசம் சம்பளம் தராங்களா? 15000 ரூபாய் சம்பளம், 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு போட்டு கசைக்கு புரியுறாங்க. இவர் பரவாயில்லப்பா, நல்ல உடலை போய் பார்த்துட்டாரு, முன்னாடி சாப்பாடு கொடுக்குறாரு, திட்ட மாட்டேங்கிறாரு, 4 பேருக்கு அசிங்கமா திட்ட மாட்டேங்கிறாரு, அதனால நீ வந்து நல்ல உடலை இருந்துக்க, இந்த மாதிரி முதல்ல உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்னொன்னு ஒரு காரணம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இப்ப பெற்றோருக்கு நீ உபகாரம் செய், அதுதான் ஆளை போட்டாங்க. பின்னாடி காரணத்தை விளக்கலாம். இந்த காரணம் எப்படி இருந்தா சிறப்பா இருக்கும், எப்படி இருந்தா பொருத்தமா இருக்கும், சிறப்பா இருக்கும், பொருத்தமா இருக்கும். நம்ம அறிவை பத்தி யோசிச்சே எப்படி இருக்கலாம். யார் வேணாலும் சொல்லலாம், பத்தி பெரியவங்களுக்கும் சொல்லலாம், சின்னவங்க தான் சொல்லணும் அவசியம் இல்லை. கேள்வி கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க வந்து பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று மனிதனை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். நீங்க பேரண்ட்ஸுக்கும் அப்பா அம்மாவுக்கு நல்ல முறையில் நடந்துக்கணும்னு நல்லா சொல்லிட்டான். நல்ல முறையில் நடந்துக்க சொல்லிட்டு ஏன் தெரியுமா நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு காரணத்தை அல்ல விளக்கணும். இந்த காரணம் எப்படி இருந்தா பொருத்தமா இருக்கும்? ஏன் தெரியுமா அப்பா அம்மாவுக்கு நீ கீழ்படியும், ஏன் தெரியுமா உன் பேரண்ட்ஸுக்கு நல்ல முறையில் நடக்கணும், ஏன் தெரியுமா அவங்ககிட்ட நீ இறக்கமா நடக்கணும் அப்படின்னு பின்னாடி ஒரு காரணம் சொல்லணும். எப்படி காரணம் சொன்னா பொருத்தமா சொல்லுங்க. அறிவு பிள்ளைகளை பரிவோடு பார்த்தார்கள். பெற்றவங்க பிள்ளைய ரொம்ப பரிவோட பாக்குறாங்க, அதனால பெற்றவங்களுக்கு நீ விசுவாசமா இரு அப்படின்னு இப்படி சொன்னா பொருத்தமா இருக்கும், பொருத்தமானதா இருக்கும்.
இருக்கணும். நீயும் பேரண்ட்ஸ் ஆவப்பா ஒரு நாள், அதனால பார்த்து வந்துக்க. நீ உங்க அப்பா அம்மாக்கு நல்ல பொருள் நடந்தா நாளைக்கு உனக்கும் இருக்கும் அப்படி சொன்னா பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க. இப்ப கேள்வி என்னன்னா, நான் முதல்ல சொல்லும்போதே திரும்ப சொன்னேன், பேரண்ட்ஸ்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்துறாங்க. இப்ப நீங்க அம்மாவுக்கு மட்டும் காரணம் சொல்றீங்க. அப்பாவுக்கு பாத்துக்கிறாங்க. இப்ப அண்ணா எப்படி சொல்ல கரெக்டா இருக்கும்? அதான் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அப்பா வந்து உனக்கு ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க, எனவே நீ நல்ல முறையில் நடந்துக்க என்று சொன்னா பொருத்தமா இருக்கும். அப்படிதான் பொருத்தமா இருக்கும். ஓகே, அவங்க சொல்ற மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதுவே சொன்ன மாதிரி, இவங்க சொன்ன மாதிரி அப்படி சொன்னா பொருத்தமா இருக்கும். அம்மா அப்படி பண்றாங்க, அப்பா அப்படி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நல்ல முறையில் நடந்துக்குவாங்க. ஆனா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் எனக்கு நினைவுல இல்ல. சூரா லுக்மான் வருது இல்லையா? லுக்மான் வருது, ஹமலத்துஹு ரெண்டு பேருக்கும் மனுஷனுக்கு சொல்லிட்டோம், அவர்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஹமலத்துஹு உம்முஹு குருஹன் வ வலஅத்துஹு குருஹா வ ஹம்லுஹு வ பிசாலுஹு ஸலாஸூன ஷஹரா. அவளது தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவனை சுமந்தார். ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, சிரமத்தோடு அவனை சுமந்தார். வ ஹம்லுஹு வ பிசாலுஹு ஸலாஸூன ஷஹரா, அவள் வந்து சிரமத்தோடு சுமந்தால், சிரமத்தோடு பெற்றெடுத்தால், குழந்தையை சுமந்ததும் குழந்தைக்கு பால்படி மறக்காட்டியதும் இரண்டும் சேர்த்து ஏறத்தாழ 30 மாதங்கள் அந்த சிரமங்களை அவள் அனுபவித்திருக்கிறார். குர்ஆன் சொல்றது ஸ்டேட்மெண்ட், ஃபராசுனே சஹரா, 30 மாசங்கள் ஒரு அம்மா உனக்காக சிரமப்பட்டிருக்கிறார். அம்மா உனக்காக சிரமப்பட்டிருக்காத ஸ்டேட்மெண்ட் பின்னாடி வருது. அம்மா உனக்காக சிரமப்பட்டிருக்காத ஸ்டேட்மெண்ட் பின்னாடி இருந்தா முன்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்? அம்மாவுக்கு நீ உபகாரம் செய்ய இருக்கணும். மேட்ரு என்ன? அம்மாவை பத்தி மட்டும்தான் வருது. அம்மா செஞ்ச தியாகமும் அம்மா செய்யற கஷ்டம் தான் வருது. அப்பா அட்ரஸே இல்லை. இதைத்தான் சொன்னேன், பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி. அப்பா ஹீரோலாம் கிடையாது, அம்மா கூட சேர்ந்ததுனால அம்மா தான் டாப். அம்மாவுக்கு வீட்டுக்காரா உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவை டாப்ல தூக்கி மாட்டிட்டான். சொல்றது ஒரு ஆள் தியாகம், கட்டுப்படுறது ரெண்டு பேர். ஒருத்தர் செஞ்ச தியாகத்தை சொல்லிட்டு ஒருத்தர் அப்படிதான் அம்மா ரொம்ப செஞ்சிருக்கா, அம்மாவுக்கு கட்டுப்பட சொல்லணும். எல்லா இடத்துலயும் அம்மா செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பெத்தவங்களை பராமரிச்சுக்க, பெத்தவங்களை நோய்படுத்தாத, பெத்தவங்களுக்கு கீழ்படுத்திக்க, பெத்தவங்கள்ட்ட சீல் செய்யறாத, பெத்தவங்க எல்லா இடத்துலயும் பெத்தவங்க வந்துடும். எங்கேயாவது பெத்தவங்கன்னு சொல்லுவேன், அப்பா எப்படி பண்றாரு, அப்பா அப்படின்னா அப்பாவுக்கு காரணத்தை அதனால நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் கேட்பார்ல, நான் வந்து இந்த உலகத்துல அதிகமாக யாரிடத்துல நட்பு கடமைப்பட்டிருக்கிறேன்னு கேட்பாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? உங்க அம்மா அம்மாங்க. ரெண்டாவது கேட்பாரு அம்மா அம்மாங்க. மூணாவது கேட்பாரு அம்மா அம்மாங்க. நாலாவது கேட்பாரு அத்தா அம்மாங்க. ரோல்ல இந்த சீனே கிடையாது. இவ்வளவு பெரிய இடத்துல வைக்கப்பட்டிருப்பா. அல்லாஹ் வைக்கிறா, அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கிறாங்கன்னா நீங்களும் நாள் வைக்கிறது இல்லை. அந்த இடத்துல வச்சா, அந்த இடத்துல வைக்கப்பட்டதற்கு அவ்வளவு பெரிய பொறுப்பையும் சிறப்பையும் மார்க்கம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்றால் நீங்கள் அதற்கு நீங்கள் தான் முதல் படி, நீங்கள் தான் எல்லாமே. உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் படி எடுத்து வச்சு அதை வழிகாட்டுற வேலையை ஒரு தாயாக இருந்து கொண்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன் பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தால் சமூக முன்னேற்றம் சாத்தியமாகும். சமூக எல்லா வழியிலையும் டெவலப் ஆகணும்னா எல்லா வழியிலையும் நீங்க உங்க பிள்ளையை டெவலப் பண்ணணும்னு அர்த்தம். அம்மா அப்பாவுடைய ரோலை விட அம்மாவுடைய ரோல் அதிகம். அப்பாவுடைய ரோல் பின்னாடி இருக்காங்க, ஆனா அம்மாவுடைய ரோல் தான் ஃபர்ஸ்ட். நீங்க உங்க கூட பிள்ளை இருக்கு. தாயின் மடிதான் பள்ளிக்கூடம், முதல் பள்ளிக்கூடம். அங்க படிக்கிற பாடத்தை உலகத்துல வேற எங்கேயும் பிள்ளை படிக்க போறது இல்லை. தெரியாது, படிச்சதை நான் இதை படிச்சேன் அதை படிச்சேன்னு தெரியாது. ஆனா இன்பில்டா அப்படியே உங்களுடைய நேச்சரா மாறி போய் உட்கார்ந்து ஒருத்தர் பார்த்த உடனே கனிவா ரொம்ப அழகான வார்த்தை சொல்லி வீட்டுல வரவே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் தாயுடைய பிரதிபலிப்பு அங்க இருக்கு. வரும்போது அப்படியே முகத்தை சுருக்கிக்கிட்டு எரிச்சல் பட்டு உறவுக்காரங்களை பார்த்த உடனே எல்லாம் இது எப்ப பார்த்தா நமக்கு டிஸ்டர்பாவே வர்றாங்க, வந்தா 4 நாள் 5 நாள் வீட்டுல தேவை போட்டுருவாங்க, எரிச்சலா இருக்குற அப்படின்னு
உங்களுக்கு தோணுகிறது என்றால் உங்கள் தாயின் பிரதிபலிப்பு உங்களிடத்தை வெளிப்படுகிறது அர்த்தம். உங்க அம்மா அப்பாவை சொல்லி இடம் தரல, ஆனால் உங்க அம்மா இடத்துல நீங்கள் வளர்ந்த காலத்துல உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ளே அதெல்லாம் ஊட்டப்பட்டிருக்கிறது. தாய் தான் எல்லாத்துக்கும் மேல. அதனால தாய்மார்கள் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட துவங்கினால் சமுதாய முன்னேற்றங்கள் ஒரு நிமிஷத்துல சாத்தியம். பார்க்கலாம். இஷா தொழுகை வந்து இக்காமத்து 8:45 தொழுகையை பிற்படுத்திருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஜமாத் நடைபெறும். சமுதாய முன்னேற்றத்தினுடைய நாற்றாங்கால் என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புதாரியாக இருப்பவள் ஒரு தாய். அந்த தாய் எப்படி தன் குழந்தையை வளர்த்து ஆளாக்குகிறாளோ அதை பொறுத்து சமூகத்தினுடைய முன்னேற்றம் மிக எளிதாக சாத்தியப்படும். அந்த தாய்மார்களுடைய பொறுப்பை அவர்கள் எப்பொழுதெல்லாம் மறக்கிறார்களோ தட்டி கழிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த சமுதாயம் பின்னோக்கிய சமுதாயமாக பின்தங்கிய சமுதாயமாக மாறி போய்விடும் என்பது ஆய்வின் முடிவு. நான் சொல்றது சும்மா தகவல் அல்ல. எதை நான் படிச்ச 4 புத்தகத்திலிருந்து கிடைச்ச என்னுடைய கற்பனையை நான் சொல்லல. ஆய்வு, பல்வேறு சமூகங்களை ஆய்வு செய்து ரிசர்ச் பண்ணி அந்த ஆய்வுடைய முடிவுகளை உலக அளவுல ஒவ்வொரு சமுதாயத்துடைய வீழ்ச்சியும் முன்னேற்றமும் எப்படி இருந்துச்சு கம்பேர் பண்ணி எழுதப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவு சொல்கிறது. தாய்மார்களின் தியாகத்தாலும் தாய்மார்களுடைய கவனிப்பாலும் தாய்மார்களின் வளர்ச்சியாலும் ஒரு சமுதாயம் வளர்ச்சி பெறுகிறது. அது ரொம்ப சிம்பிளான ரொம்ப தெரிந்த ஒரு உதாரணம். அதுவும் குறிப்பா மருத மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான உதாரணமே அதை சொல்லலாம். என்ன உதாரணம் சொல்லலாம்னா, நமக்கு அருகாமையில் இருக்கிற சமூகத்துல நாடார் சமுதாயம், இதை ஒட்டி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் அவருடைய முன்னேற்றங்கள் இந்தியா முழுவதும் பெரும் முன்னேற்றத்தை அடைவதற்கு உதவிய பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு அவர்களுடைய குழுக்கள், இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாம் உண்டான ஒரு பகுதி தென் மாவட்டங்கள் தான். விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், இந்த பகுதி தான். மதுரை சுற்றி இருக்கிற பகுதிகள் தான் நாடார் சமுதாயம் மெஜாரிட்டியாக வாழ்கிற பகுதிகளில் முக்கியமான ஒரு பகுதி. இந்த நாடார் சமுதாயம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏனென்றால் 1960, 70களில் இந்த நாட்டுல இந்த நாடார் சமுதாயம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பின்னாடி இருந்தாங்க. ஒரு 50, 60 ஆண்டு, 70 ஆண்டுக்கு பேக்ல போய் இந்த நாட்டுக்குள்ள, நாம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள அல்லது இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு பெயர்களில் இருக்கிற இந்த நாடார் சமுதாயம் ஒரு 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவர்களை போல கீழ்நிலையில் யாருமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு பழங்குடியின மக்களுக்கு நிகராக, தலித் சமூகத்திற்கு நிகராக, அது இல்லை, தலித் சமூகத்தை விட தாழ்ந்த நிலையில ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் இந்தியாவில் இருந்தது என்று சொன்னால் அது இந்த நாடார் சமுதாயம். நாடார்கள் சில பகுதியில சாடார்கள் சொல்லுவாங்க.
சாணார்களுக்கு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பேர் உண்டு. அந்த சாணான் என்கிற சொல்லே பரவலா தென் மாவட்டங்கள் அதுக்கு ஒரு சொலவடம் உண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்து சொல்லுவாங்க, அவன் தொட்டா தீட்டு, சாணானும் பார்த்தாலே தீட்டுமா. தொட்டுட்ட குழப்ப தூரத்தில் இருக்கலாம், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். இப்படி சில சாதிகளை வச்சிருந்தாலும் இந்தியாவில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பல சொற்கள் இருக்கிறாங்க, அவங்க நமக்கு அருகாமையிலே வாழ்றாங்க. ஆனா இந்த நாடார் சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அவன் சொல்றது என் தெருவுக்குள்ள வர்றது, என் கிணத்துக்குள்ள தண்ணி எடுக்கிறது அப்படி இல்ல பிரச்சனை. அவன் என் கண்பார்வையில படவே கூடாது, அவன் பட்டாலே எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன செய்யணும்? அவன் வர்றான்னா இங்க இருக்கிற நாடாரு ஐயோ ஒரு ஆள் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒழுங்கணும். இவன் தன்னுடைய முகத்தை சுகத்தை திருப்பிக்கணும். இவன் அவங்களுடைய முகத்தை நேருக்கு நேரா பார்க்க கூடாது. எத்தனை இப்படி இழிவு பாருங்க. நாடார் சமுதாயம் இவ்வளவு இழிவாக நடத்தப்பட்டுச்சு. அந்த சமுதாயத்து பெண்கள் தான் மேலாடை அணிவதற்கு தடுக்கப்பட்டிருந்தாங்க. இந்தியாவின் தென்பகுதியில திருவிதாங்கூர் மாகாணத்துல, நெல்லை, கன்னியாகுமரி, கேரளாவுடைய பார்டரு, இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே நீண்ட நெடிய நாட்களாக பெண்கள் மாநில துணி அணியக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது ஒரு சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த சட்டத்துக்கு இலக்கானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நாடார் சமுதாயத்துக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை அது, எவ்வளவு அசிங்கா, எவ்வளவு ஒக்கரம். மற்ற எல்லாரும் கண்ணியமா பார்ப்பதற்கு நல்ல முறையில் ஆடை அணிந்து போவாங்க. அப்ப இப்போ அவங்க ஆடை அணியக்கூடாது என்று தடுக்கப்பட்டு மேலாடை இல்லாமல் ஒரு பெண் வீதிகளில் வந்தால் அவருடைய பாதுகாப்பு எப்படி யோசிப்பாங்க? அது வெறும் சட்ட சம்பந்தப்பட்டது இல்லை, மேல போடுற மாறாப்பு துணி சம்பந்தப்பட்டது இல்லை. அந்த துணி கிடக்கால அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கெட்டைக்காலுக்கு கீழே ஒரு பாதத்துல ஒருத்தி செருப்பு போட்டுக்கானா செருப்பு போடுற, அது பெரிய பாதிப்பு இல்லை. செருப்பு போட்டாலும் போடுற, அப்படியே போடாட்டி கொஞ்ச நேரம் சுடும், வெயில போகும்போது சுடும், அதுக்கு ஏதாவது போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. செருப்பு போடாட்டி ஒரு பெரிய பாதிப்பு சொல்ல முடியுமா? பெரிய பாதிப்புலாம் உங்களுக்கு ஏற்பட போறதில்லை. ஆனால் மேலாடை அணியாமைக்கு ஏற்பட பாதிப்பு இருக்கிற பெரிய பாதிப்பு, உடலியல் ரீதியான, உடல் கூறு ரீதியான. அப்படின்னா அது என்ன, அந்த வார்த்தைக்கு ஏற்படும் பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதை மாற்றுறதுக்காக வேண்டி அரசாங்கத்தை எதிர்த்து அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பல பேர் போராட்டம் பண்ணாங்க. திப்பு சுல்தான் அவரு நாடு முடிச்சுட்டு தென்பகுதிக்கு திண்டுக்கலுக்கு வந்து, திண்டுக்கல்ல இருந்து அப்படியே திருச்சியை முடிச்சு வேற பல பகுதிகளுக்கு போய் கேரளா பார்டருக்குள்ள என்ட்ராகும் போது பொம்பளைங்க மேல ட்ரெஸ் போடாம இருக்கிறாங்கிறத பார்த்த உடனே அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகிற எந்த பகுதிகளுக்கு எல்லாம் இந்த சட்டம் வந்துச்சோ அங்க எல்லாம் வந்து அவர் போட்ட முதல் அரசாணையில முதல்ல பெண்களுக்கு மாறாத்துணியை போட சொல்லு. திப்புவுடைய அதிரடி நடவடிக்கைகளே ஒன்று. அவர் எதிர்க்கிறதுக்கு பல பேர் ஒன்னா சேர்ந்ததுக்கான காரணங்கள் அது ஒன்று. இந்த பொம்பளையோ இவ்வளவு நாள் நமக்கு கீழே ட்ரெஸ் போடக்கூடாது வச்சுக்கோமா, இவர் வந்து தேவையான ட்ரெஸ் போட சொன்னாரு. ட்ரெஸ் போட சொன்னா அது பின்னாடி என்ன, அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி பண்ணான்னு அர்த்தம். ஆடை இல்லாமல் ஒரு பெண் அப்படி பொதுவெளியில் திரிந்தால் அவருடைய பாதுகாப்பு இன்னைக்கு எப்படி யோசிப்பார்? அவன் பாதுகாப்பாக வீடு இருக்க முடியுமா? அரைகுறை ஆடைக்கே பார்க்கிறோம். கொஞ்சம் அலங்காரத்தோடு சொல்லவே தேவை, அதுவே பெரிய சிக்கல். நல்ல வர்றா, நல்ல லிப்ஸ்டிக் போட்டுருக்கிறான், நல்ல நகை இருக்கிறார், பார்ப்பதற்கு நல்ல அழகான தோற்றத்தோடு இருக்கிறார். இப்படி ஒரு பெண்ணு வெளியில வந்து திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பா போறதே கேள்விக்குறின்னு சொல்லுகிற பொழுது, ஆண்களை ஈர்க்கிற வகையிலே இருக்கிறவருடைய உடலங்கத்தின் பாதிக்கு மேற்பட்ட பகுதியை அப்படியே தொடர்ந்து போட்டு எல்லா இடத்துலையும் வரணும் வைக்கணும்னா எத்தனை அக்கிரமமான சூழல்களை, பிரச்சனைகளை சந்தி தெருவுக்கு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்பான். அவ்வளவு பெரிய சிக்கல். அவங்க இருந்த நிலை வந்து பாதாளத்தில் இருந்தாலும் சொல்லலாம். 1800 சொச்சத்துல இந்த சட்டம் பெரும் போராட்டத்துக்கு பிறகு ஒரு 18-19 பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு போராடுறாங்க. இத்தனையும் அந்த ஆளுநரை போட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற ஆளு யாரு, மன்னர் யாரு பார்த்தா ஒரு பொம்பளை, திருவிதாங்கூர் மகாராணியுடைய ஆட்சி காலத்துலதான் சட்ட போர் இருக்குது. அந்த போர்ல தான் நீ ஷூட் பண்ணி ஆர்டர் போடலாம். ஒரு பெண்ணே பெண்களுக்கு எதிரான இத்தனை பெரிய கொடுமை அங்கெல்லாம் சேர்ந்து நிர்பந்திச்சுதான் உண்டாக்கிருப்பாங்க. பின்னாடி அரசவையில் இருந்தவங்க, மந்திரிமார்கள் எல்லாருமா சேர்ந்து அவன் அப்படித்தாங்க இருக்கணும், அந்த பொம்பளை அப்படி வச்சாதான் அவன் அடங்கி அப்படின்ற மாதிரி சிந்தனை வெளிப்பாடலாம். அப்ப பெரிய போராட்டம் வந்து 18 பேர் அதுல சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் பெரும் பிரச்சனைக்கு பிறகு அவர்களுக்கு மேல துணி அணியணுங்கிற ஒரு சட்டம் மாற்றம் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப நல்லா பாருங்க எவ்வளவு கீழே இருந்திருக்காங்க யோசிச்சு. ஒண்ணுமே கிடையாது, வெறும் கூலி தொழிலாளிகள் பணையேறி
அங்க தோட்டங்கள் வச்சிருப்பாங்க, பணவரத்தில் ஏறுவாங்க, கல் எடுப்பாங்க, நுங்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி பொருட்களை கொண்டு வந்து முதலாளிகள் கொடுத்துட்டு ஏதோ அவங்க கொடுத்த கூலியை வாங்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான். நாடு முழுக்க அவங்க இப்படிதான் இருந்தாங்க. பொருளாதாரத்துல கீழ்நிலை, சமூக அந்தஸ்துல கீழ்நிலை, ஜாதிய நிலையில கீழ்நிலை, பெண்கள் மிக மிக மோசமாக அறுவருக்கு தகுந்த முறையில் பார்க்கப்பட்ட ஒரு கீழ்நிலை, கீழ்நிலை 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 என்னெல்லாம் போடுவீங்களோ முன்னேற்றத்துக்கு இத்தனை வழி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி பின்னேற்றத்துக்கு பின்னால் இருக்கிறார் என்று சொல்வதற்கு காரணங்கள் அடுக்கிறான். எல்லா காரணங்களும் நாடா சமுதாயத்துக்கு பொருந்தும். அப்படி இருந்தால் அந்த சமுதாயம் வேற எந்த சமுதாயமும் அவ்வளவு அடக்கப்படவே இல்லை, அவ்வளவு ஒடுக்கப்படவே இல்லை, அவ்வளவு இழிவுகளுக்கும் அவ்வளவு கொள்ளைகளுக்கும் ஆட்படுத்தப்படவே இல்லை. அப்படி கீழே நடந்துச்சு அந்த சமுதாயம். எவ்வளவு ஆண்டுக்கு முன்னால்? 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்னால். எங்கே? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில், இந்த நாட்டில், இந்த ஊருக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எப்படி? 70 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி, இப்ப எப்படி? 60 வருஷம் 70 வருஷத்துல இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்களுடைய லெவல் என்ன? இன்னைக்கு வந்து அவங்களோட முஸ்லிம் சமுதாயத்தை எல்லாம் விட முடியாது. தொழில் துறைகள்ல இந்தியாவில் 2 பேர் ஆட்சி பண்றான். ஒருத்தர் மார்வாடி, இன்னொருத்தர் அரபு. நம்ம பொறாமையை அந்த நோக்கத்தை பேசுவதா எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரிந்து கொள்வதற்காக சமூக முன்னேற்றம் எங்கிருந்து எப்படி எதன் வழியாக சாத்தியப்படும் என்பதை விலகிக் கொள்வதற்காக நான் சொல்றேன். ஒரு பக்கம் கூட மார்வாடிகளின் ஆதிக்கம் இந்தியா முழுக்க இன்றைக்கு பரவி இருக்கிறது. அந்த முன்னேற்றத்தின் பின்னணியிலும் அந்த சமுதாயத்தை ஆய்வு செஞ்சு அம்மா உறுதிப்பாட்டான். இந்த முன்னேற்றத்தின் பின்னணியிலையும் ஆய்வு செய்து அம்மா மாறவர்கள் நிப்பாட்டாங்க. ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் அந்த தகவலை சொல்றாரு. தங்களுடைய சமுதாய முன்னேற்றம் எப்படி சாத்தியப்பட்டது, நாடார் சமூகத்தினுடைய முன்னேற்றம் எப்படி சாத்தியப்பட்டது என்பதை தன் சமுதாயத்தினுடைய இளவர்களுக்கு விளக்கி சொல்லுகிற, இளம் தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகிற அந்த நிகழ்ச்சியில நிகழ்வை சார்ந்தவர் சொல்கிறார். நம்முடைய சமுதாய முன்னேற்றம் எப்படி நிகழ்ந்தது தெரியுமா சொல்லி அவர் வீட்டுல அவர் பிரேம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு போட்டோ காப்பியை காட்டுறாங்க. அவர் வீட்டில் சொல்லிட்டு சொன்னார், இது என் வீட்டு செய்தி மட்டுமல்ல, இந்த நாடார் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய காட்சியை தான், அதனுடைய ஒரு துளி பருக்கையை தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா வீடும் தான் என்ன அந்த அவர் போட்டு வச்சிருந்த போட்டோ பிரேம் பண்ண அப்படின்னு பார்த்தா, அவளை பெற்றெடுத்த அந்த தாயுடைய 2 கரங்கள் கல்பிடித்து கல்லுடைத்து காய்த்து போயிருந்த 2 கரங்களையும் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை பிரேம் பண்ணி வீட்டினுடைய முற்றத்தில் பெரிய படமாக மாற்றி வைத்துக் கொண்டு அவர் சொல்றாரு, இந்த தாயின் உழைப்பால் என் குடும்பம் முன்னேறியது, என்னை போலவே இந்த சமுதாயத்துடைய ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறியது அந்த குடும்பத்தின் தாய்மார்களின் உழைப்பாலும் தியாகத்தாலும் கண்காணிப்பாலும் இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்கிறது அவர் சொல்றார். பங்கேற்க இருக்கு. அச்சாடியா இருந்தது யாரு, வழிநடத்துறது யாரு, பிளான் பண்றது யாரு, திங்க் பண்றது யாரு, அதுக்கான தியாகங்களை முன்னெடுத்தது யாரு? அம்மாவா? அதிகாலை 4 மணிக்கு எழுந்ததுல இருந்து அவர் சொல்லிட்டு சொல்றாரு, காலையில படிப்புலையும் அவங்க நீங்க வேற 4 மணிக்கு எந்திரிச்சுதான் எங்க அம்மா வீடு எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளாக 4:45 எங்களை தட்டி விட்டு பிள்ளைங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சு, எங்க அம்மாவுக்கு படிக்க தெரியாது ஆனாலும் எங்க அம்மா எங்களோட அமர்ந்திருப்பான், கூட உட்கார்ந்துருப்பான். எங்க அம்மாவுக்கு எது படிக்க தெரியாது, கைநாட்டு, நான் சொல்ல கைநாட்டு பேர் எங்க அம்மா, ஆனா எங்க அம்மா உட்கார்ந்துருப்பான். நாங்க உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். அண்ணன் மாதிரி அக்கா தங்கச்சி எல்லாம் பிள்ளைங்களும் உட்கார்ந்து படிப்போம். எப்ப எழுப்பி விடுவா? 4 மணி 4:45 எழுப்பி விடுவோம். எங்க அம்மா உட்கார்ந்து படிப்போம். எந்திரிச்சு போய் சின்ன வேலையை முடிச்சு வந்து உட்கார்ந்துருப்பா. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த படிப்பு தொடரும். அதுக்கிடையில என்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய வேலைகள், அவருக்கு சாப்பாடு ரெடி பண்றது, அவரை அனுப்பி வைக்கிறது, அந்த வேலைகள் நடக்கும். அதுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு பள்ளி கொடுத்து அனுப்புறது, இப்படி வேலைகள் நடக்கும். அப்படியே பிளான் பண்ணி காலையிலிருந்து மாலை வரை தன்னை அர்ப்பணித்து தான் எங்கள் தாய்மார்களை உருவாக்கினார்கள். அந்த தாய்மார்களின் தியாகத்தால், அவர்களின் கவனத்தால், அவர்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கு எங்கள் சமூகத்தை இவ்வளவு உச்சி. இன்னைக்கு நீங்க டிவி ஓபன் பண்ணுங்க, டிவியில் லைனா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் வருகிறேன். கோல்ட் வின்னர் அப்படின்னு விளம்பரம் வரும், ஒரு பருப்புக்கு ஒரு விளம்பரம் வரும், ஒரு குக்கருக்கு ஒரு விளம்பரம் வரும், ஒரு துணிக்கடைக்கு ஒரு விளம்பரம் வரும். 97% விளம்பரங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லுங்க நாடா சமுதாயம்.
கோல்டு வின்னர்ல சமைச்சா அப்படின்னு சூப்பரா வரணும். அதாவது நீங்க லிஸ்ட் எடுங்க. எதுவெல்லாம் பறந்துபட்ட பெரும் நிறுவனங்களாக வளர்ந்திருக்கிறதோ அவற்றிலே தொழிற்சியை நீங்க பார்க்கிற தமிழ் மீடியாக்களில் வரக்கூடிய விளம்பரங்களில் பெரிய பெரிய நிறுவனங்களாக கண்ணுக்கு முன்னால் காட்சி தருகிற அத்தனையும் அவர்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க நினைச்சாலும் முடிஞ்சது. அரை நூற்றாண்டு கால இடைவெளியில அப்படியே தலைகீழா புரட்டி போட்டாங்க. அவங்க இல்லாம நீங்க இந்திய பிசினஸே தெருவுக்கு தெரு வைக்கப்பட்டிருக்கிற வணிகங்கள ஒரு பக்கத்துல அதெல்லாம் இரண்டாம் நிலை. முதல் நிலை அதை விட டாப். நீங்க தெருவுக்கு தெருவுக்கு வணிகங்கள அண்ணாச்சி கடையில ஊரில் தெருவில்லைங்கிறீங்க, அது செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அது மேல இருக்கு. பிடிஎல்சி திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம மாதிரியும் நிறைய ஊர்கள்ல பிடிஎல்சி திட்டம் வாழையை கொடுத்து வீட்டுல அரிசி சமைக்க ஒரு தண்ணி கொடுக்குமா, ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு பல ஊர்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அதை துவக்கி வச்சு அதன் வழியாக சமுதாய முன்னேற்றத்திற்கு வேலை செய்து வருகிறார் நாரா சொல்றாங்க. ஒவ்வொரு தாயும் அவ சமைக்கும் பொழுது நாம் பிள்ளைக்கு சமைக்கிற மாதிரி தன் சமுதாய பிள்ளைக்கு ஒரு முத்தாளி போட்டுவோம். வாழையை வச்சுப்பா பக்கத்துல அன்னைக்கு அள்ளி போடுற அளவுக்கு அவருக்கு செல்வம் இல்லை. கூடோ கஞ்சியோ குடிச்சிட்டு இருந்தா. ஆனால் ஏன் புள்ள காலையில் சாப்பிடலாம், இது மாதிரி என் சமுதாயத்து பிள்ளை ஒரு காலையில் சாப்பிடணுங்கிற உணர்வோடு சமைக்கிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய வீட்டு அடுப்பில உடையில ஒரு கைப்பிடி அரிசி அள்ளி போடுகிற அதே தருணத்தில் இன்னொரு கைப்பிடி அள்ளி என் சமுதாய பிள்ளைகளுக்கு அள்ளி போடுவா. அப்படியே போட்டு 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 அதை கொண்டு போய் விற்பனை செய்து அதில் கிடைத்த பணத்தை வைத்து முதன்முறையாக நாடார் சமுதாயம் ஆங்கில பள்ளிக்கூடத்தை தமிழகத்திலே துவக்கியது. இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் வருமா டெவலப் ஆகிட்டே வர்றாங்க. பிசினஸ் டெவலப் ஆகுது, வெளிநாடுகளோடு தொடர்பு வருகிறது. அந்த டெவலப்மெண்ட்ல அவங்களோட உரையாடுவதற்கு மொழி பெரிய தடையா இருக்கிறது. இப்படியே போனா என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்ம பிள்ளைகளை பெரிய படிக்க வச்சுட்டோம்னா போதும் பிளான் பண்ணா கையில காசு இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல, மத்தவங்க நம்பி இருந்தா பிரயோஜனப்படாது. அரசாங்கம் கெட்டிதான் போராடிட்டு இருந்தா கடைக்கு ஆவான், அவன் கெட்டிதான் தராமல் போயிடுவான். அரசை நம்பி நம்முடைய முன்னேற்றம் இருக்கக்கூடாது. நாளே நம் கையால் எழுந்திருக்கிறவனே வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு தாய்மாரும் ஒரு வாழையை வச்சாங்க, ஒரு மண்பானை வச்சாங்க, அரிசியை போட்டாங்க, மாச கடைசியில் கொடுத்தாங்க. எல்லாம் சேர்ந்து மூட்டையாக்கப்பட்டது. மூட்டையில் கொண்டு போய் விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் பணமாக மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட பணம் விருதுநகரில் மெயின் ரோட்ல ஒரு பெரிய இடம் வாங்கப்பட்டு பெரும் கட்டடமாக ஒரு ஆங்கில பள்ளிக்கூடமாக, ஆங்கில மீடியம் பள்ளிக்கூடமாக உருவானது. இன்னைக்கு நீங்க திருநெல்வேலி போகும்போது லெப்ட் சைடுல நீங்க பாருங்க ஒரு பெரிய பள்ளிக்கூடம். அப்படியே ஒரு பிடி ஒரு பானையில அரிசி கொட்டு பிடி அரிசி அள்ளி போட்டு அரிசி கொட்டுனா எப்படி இருக்கும்? அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்புல அவ்வளவு பெரிய லோகோ வச்சிருக்கும். போய் பாருங்க, அப்படியே போனீங்கன்னா தெரியும் மெயின் ரோட்ல. அந்த அம்மா அவர்களுக்கு ஒத்துழைக்கிற அப்படின்னா இதை திங்க் பண்ணது யாரு, கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு தெரியல. ஆனாலும் எல்லா வீட்லயும் இது செய்யற அம்மா பாருங்க. அள்ளி போட அப்பா அள்ளி போட்டு பண்றாங்க. கடையில் இருந்திருப்பார், வேற வேற வியாபாரம் பார்த்திருப்பார், தொழில் பார்த்திருப்பார், என்னமோ பார்த்திருப்பார். ஆனா இது வேலையை செஞ்சது யாரு? எல்லா வீட்லயும் அம்மா தான் செஞ்சாங்க. என் புள்ள வளரணும், என் சமுதாயம் வளரணும். என் புள்ள வளர்ந்தா என் சமுதாயம் வளரணும். என் சமுதாயம் வளர்ந்தா என் புள்ள வளருவான். ரெண்டின் வளர்ச்சியும் ஒண்ணுன்னு நினைச்சாங்க. இந்த உணர்வு தாய்மார்களாகி உங்களுக்கு வந்தால் வேற முன்னேற்றத்துக்கு வேற வழியா 1000 வழியை சொல்லலாம். அதெல்லாம் தற்காலிக முன்னேற்றமா இருக்கும். நிஜமான நீடித்த பலன் தருகிற ஒரு பெரும் முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் உள்ளத்தில் உங்கள் பிள்ளைகளை நாம் தான் உருவாக்கி சமூகத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற உணர்வை நீங்கள் வளர்த்தாலே ஒழிய, அந்த சிந்தனை உள்ளத்துக்குள்ள இலக்கியாலே ஒழிய சமுதாய முன்னேற்றம் சாத்தியம் இல்லவே. இந்த மாதிரி 1000 பேர் பேசலாம், 1000 அமைப்புகள் வரலாம், 1000 மேடைகள் போடலாம். மேடைகளில் பேச்சுக்களால் மாற்றம் வரவே வராது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த சமூகத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் மாற்றவே மாட்டான். நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிற கீழே இருக்கா ஐயோ அல்லாஹ் தூக்க மாட்டான். லா யுகையிரு மா பிகௌமின். எந்த சமூகத்தையும் அல்லாஹ்
மாற்ற மாட்டான். அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். இது மாற்றம் இல்லை. நான் பேசுறது மாற்றம் இல்லை. நீங்க வீட்டுல போய் பாடப்பட்டாதான் மாற்றம். இது வெறும் தியரி. தியரினால ஒரு பயன் இல்லை. பல நேரங்களில் தியரி மண்ணை ஏற்றி வச்சிருக்கான், அவனே பெரிய ப்ராப்ளமா இருக்கும். சில நேரங்களில் தியரி கூடவே சொல்லி வெறும் தியரியை மட்டுமே வச்சுட்டு கலந்து வைக்கிற பாருங்க. பிராக்டிக்கல் அறிவு இல்லாம நடைமுறையை சாத்தியப்படுத்தாம வெறும் அறிவால் செயல்பட நினைக்கிற பாருங்க. ஆகப்பெரிய டேஞ்சர். புக்கு போட்டுருக்காங்க, நிறைய புத்தகங்கள் போனீங்கன்னா தெரியும். 30 நாட்கள் 3 நாட்களில் கார் ஓட்டுவது எப்படி, 30 நாட்களில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, 30 நாட்களில் ஹிந்தி படிப்பது எப்படி. 1.5 லட்சம் பிரதிகள் விற்று தீர்ந்த அதிசய புத்தகம். அது ஒரு கேப்சர் போடுவோம். அடிச்சு புடிச்சு வைக்கிறோம். கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னா 1.5 கோடி பின்னாடி போடுறோம். எப்படி நீங்க வெற்றி பெறலாம்? 1.5 கோடி புத்தகம். தட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய புத்தகத்தை போட்டு 1.5 கோடி புத்தகங்கள் உலகம் முழுவதும் விற்று தீர்ந்து சாதனை படைத்த நூல். 1.5 கோடி பேர் போயிருக்கான். 1.5 கோடி பேர் படிச்சிருக்கான். அது கொஞ்சம் பேர் மிஸ் கூட ஆயிருப்பாங்க. காசு கொடுத்து வாங்க பெரும்பாலும் படிச்சிருவோம். வாங்கி 1.5 கோடி பேர் படிச்சிருக்கான். எத்தனை பேர் கோடீஸ்வரன் வரல? அதுக்கு கொடுத்த 150 ரூபாயை வீட்டுக்கு கொடுத்திருந்தா கூட ஒரு நேரம் சாப்பிட்டாலும் தோணிச்சிருக்கான். 3 நாட்களில் கார் ஓடுவது எப்படி? ஓகே, படிச்சாச்சு. கார் புக்கு தொடர்ந்தோம்னா எல்லா டீடைல்ஸும் அக்கறை ஆணிவரம் பிரிச்சு முதலிட்டார். கார் என்றால் அது எப்படி இயங்குகிறது, அது வலதுபுறத்தில் எங்க இருக்குது, ஸ்டாப் எங்கே, கியர் எங்கே, ஆக்சிலேட்டர் எங்கே, பிரேக் எங்கே, வலதுகால் இது இடதுகால் இது, அப்படியே மெதுவாக இருக்க வேண்டும். லேசாக கால்களை எடுத்துக்கொண்டே கியரை அழுத்தி பிடிக்க வேண்டும். மாட்டி மெதுவாக. அதற்கு பிறகு 20 கிலோமீட்டரை தாண்டியதற்கு பிறகு 20 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டியதற்கு பிறகு அடுத்த 2ஆம் கியருக்கு மாற்றி நீங்கள் வேகத்தை கூட்ட வேண்டும். இன்னும் சிறிது தூரம் போனதற்கு பிறகு 3ஆம் கியருக்கு மாற்றி இன்னும் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். வளைவுகளில் இப்படி திரும்ப வேண்டும். திரும்புகிற பொழுது அதற்கான அந்த லைட்டை நீங்கள் எரியவிட வேண்டும். எல்லாம் படிச்சு முடிச்சு தரமா கேள்வி கேட்டு பேப்பர்ல வலதுபுறத்தில் திரும்பும்போது என்ன செய்ய வேண்டும், வேகத்தை கூட்ட என்ன செய்ய வேண்டும், திடீர்னு ஏதாவது வந்தா என்ன செய்ய வேண்டும், எல்லாம் கேள்வி கேட்டு எக்ஸாம் வச்சு எக்ஸாம்ல 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணிட்டான். இப்ப அவங்க கையில வண்டி கொடுத்தாச்சு. படிச்சா எல்லாம் தெரியும். கியருங்க சொல்லுவாரு, பிரேக்குங்க சொல்லுவாரு, முன்னாடி பேர் சொல்லுவார், இது எப்படி ஒரு காலம் சொல்லுவார், இது பெட்ரோலா டீசலா சொல்லுவார், பெட்ரோல் எவ்வளவு தேவை சொல்லுவார், இங்க இருந்து சென்னை போறதுக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவை சொல்லுவார். இப்பதான் முதல்ல அப்படி சொல்லுகிற பேர் மனித கையில வண்டியை முதல்ல கையில கொடுக்குறீங்க, கொடுத்து நீ ஓட்டுப்பா மெட்ராஸ் வரைக்கும் அப்படின்னா இந்த தெரு 3வது கூட போக மாட்டோம். அதுக்குள்ள 3 பேர் சாட்டை ஆமா புரிய மாட்டேங்குது அப்படிமா கீரை மிதிச்சுக்கிட்டே இங்க ஆக்சிடென்ட் கொடுத்துக்கிட்டே வண்டி நிக்க மாட்டேங்குமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க, நானும் அதை விலைக்கு சொல்றேன். வெரி குட் சூப்பர் வெரி குட் வெரி குட் சூப்பர். ரொம்ப அருமையான செய்தி சொன்னீங்க. நான் அதை விலைக்கு சொல்றேன். விலைக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அதை சொல்றேன். இப்ப எங்க என்ன விஷயம் கேட்டா, அவன் தியரியை படிச்சிருந்தான், மூளையில இருந்துச்சு, மூளையில உள்ள பிராக்டிக்கல் அப்ளை பண்ண முடியாது. பிராக்டிக்கலுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, அது ஒரு தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும். அந்த உழைப்பின் வழியாகத்தான் வண்டியை ஓட்ட கத்துக்க முடியுமே தவிர உழைப்பு இல்லாமல் வெறும் பேச்சு, இது வெறும் பேச்சு, உழைப்பற்ற பேச்சு. இப்ப நான் பேசிட்டு வெறும் உழைப்பற்ற பேச்சு. இதுல என்ன அர்த்தம் கொடுத்தாங்க அப்பா அப்படி நீங்க பேசிட்டு இல்லைன்னு என்ன செஞ்சாலும் இதனால் எந்த பயனும் இல்லை. எப்பொழுது பயனுள்ளதாக மாறும் தெரியுமா, நீங்கள் உங்கள் வீடுகளில் இதற்கான வேலையை செய்ய துவங்குகிற பொழுது, உங்கள் மனதில் அதற்கு இப்பொழுதே ஒரு திட்டமிட்டுக் கொள்கிற பொழுது, நான் அப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்க போகிறேன், என்னை மாற்றுவதன் வழியாக, என் பிள்ளைகளை முன்னேற்றுவதன் வழியாக இந்த சமூகத்தை நான் முன்னேற்ற போகிறேன் என்கிற மன உறுதியை இப்பொழுது எடுக்க வேண்டும். வீட்டுக்கு சென்ற பிறகு அந்த மன உறுதிக்கு ஏற்ப என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கணும். ரெண்டும் சேரும் பொழுதுதான் சமுதாயத்தை வச்சு சாத்தியம். அது இல்லாம வெறும் அறிவா இருந்துச்சு,
அதனாலதான் ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிகபட்ச துஆக்கள் ஒரு துஆ இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மில் லா யன்ஃபா. இறைவா, உன்னிடத்திலே பயனில்லாத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ ஒரு கல்வி, இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன்னா நீங்க கத்துக்கிறீங்க தானே, அது ஒரு நாலேஜ், ஒரு அறிவு வாங்கிக்கிறீங்க. அறிவை வாங்கிக்கிறது பேட்டரி இல்ல, சொன்னாங்க யாரெல்லாம் அறிவு வேணும், ஆனால் பயனுள்ள அறிவா இருக்கணும். பயனற்ற அறிவை தந்துடாத. பயனுள்ளது பயனற்றது எப்படி பிரிக்கும்? இப்ப பேசுற எல்லாரும் பயனுள்ளதுதான், ஆனா எப்படி அது பயனற்றதாக மாறி போகுது? செயல்படுத்தலாட்டி பயனற்றது, செயல்படுத்தினால் பயனுள்ளது. நீங்க செயல்படுத்தினா பயனுள்ள கல்வி, செயல்படுத்தல பயனற்றது. ஒரு மணி நேரம் வேஸ்ட், இதை படிச்சது வேஸ்ட், இதை கேட்டது வேஸ்ட். ரசூலுல்லாஹ் எதிலிருந்து பாதுகாப்பு எடுத்தாலும் அதை செய்திக்கிறாங்க. இது வேண்டாம் தெரிஞ்சது அப்படி இருக்கும். குர்ஆன்ல தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. வேத ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. வேதத்தை பற்றி ஞானம் கொடுக்கப்பட்ட பொதுவாகவே மனுஷன் அல்லாஹ்வுடைய படைப்புல சிறந்த படைப்பு நமக்கு தெரியும். அப்ப அதுல கொஞ்சம் மார்க்கம் படிச்சு வேதம் படிச்சு அல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி மக்கள் வழிநடத்தக்கூடிய ஆளு அவர் ஒரு ஸ்டெப் மேலதானே. பொதுவாக அறிவாளிகள் மேலதானே. குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, அறிந்த ஒரு அறியாத ஒரு சமம் இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல. அப்படி மேல இருக்கிற ஆளை பத்தி பேசும்போது அல்லாஹ் சொல்றானா, மதலுல் லதீன ஹுமிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொதி சுமக்கின்ற கழுதைகளை போன்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தௌராத் வேதம் வழங்கப்பட்ட எவ்வளவு பெரிய அப்படி சிலாகிக்க வேண்டிய இடத்துல தௌராத் வேதம் ஒண்ணுக்கு உட்படாத பொதி சுமக்கிற கழுத மாதிரி. ஒரு மனுஷன் தடத்திலிருந்து இறக்கிறதே பெரிய விஷயம். ஆனா மனுஷன் பெரிய மனுஷன் சொல்லப்பட்ட ஆளை நீ எல்லாம் ஒண்ணுக்கு ஆகாத, நீ கழுத மாதிரி ஏன் அப்படி சொன்னான்? இதுக்கான காரணத்தையும் குர்ஆன் சொல்றேன். ஏன் நான் சொல்ல போறேன் சூப்பர். கழுதைக்கு மேல என்ன தேவைன்னா கழுதைக்கு பயனா? கழுதைக்கு மேல நல்ல பட்டு துணியா வச்சுட்டியே, ஆரணி பட்டு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய். அம்பானி கொஞ்சாதி கட்டிட்டு வந்த நிகழ்ச்சிக்கு கட்டிட்டு வந்த அந்த சேரி வந்து 1.5 கோடி ஆகல. சரி, 1.5 கோடி பட்டு சேலையை தூக்கி காலத்தை முதுகுல மேல தூக்கி வச்சாச்சு. கழுதையுடைய கிரேடு கூட்டிடுச்சா? அம்பானி கொஞ்சாதி கட்டிட்டு வந்தோட கிரேடு கூட்டிடுச்சு. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன் சமூக வலைதளத்தில். நகை அணிபவர்கள் நகை அடையாதவர்கள் 2 பேருக்கு இடையே நீயா நானா. நகை எவ்வளவு போட்டுருக்கீங்க? 40 பவுன் 50 பவுன். நீங்க சொல்லுமா எவ்வளவு போட்டு சொல்லுங்க. கண்ணால பார்த்தே அந்த 40 பவுன் இருக்குங்க. கரெக்டா? கரெக்ட். எப்படி சொன்னீங்க? அதெல்லாம் சிவிஸ்ல இருந்து பார்த்துட்டு அதுதான் பார்க்கணும். எவ்வளவு கிடைக்கிறது, எத்தனை கிராம் எத்தனை பவுன் வெயிட், இதுதான் சொல்ல மாட்டோமா? இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பாருங்க. அப்படியே பார்த்தடிக்கமா 40 பவுன் 30 பவுன் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்காது. கரெக்டா சொல்லிட்டாங்க. பெரிய கருத்து நகை போட்டு கருத்து நகையெல்லாம் அதெல்லாம் நானும் பக்கத்து வீட்டு பொம்பளை சேர்ந்த வீட்டுக்குள்ள போனோம். இங்க சொந்தக்காரங்க போடுதான் அவளை ரொம்ப வரவேற்றாங்க. எனக்கு வரவேற்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா அவன் 150 பவுன் சங்கரி அதுவும் இதான் அள்ளி போட்டு வந்திருந்தா எனக்கு வரவேற்பே இல்லை. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். என்னமா முடிவெடுத்த? எப்படியும் இவன் 150 நான் 152 பவுன் வாங்கியே தீர்வேன் முடிவெடுத்தேன். இப்ப நான் 100 கிராஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் இன்னைக்கு கழுத வச்சாச்சு. என்ன பாய்தா கழுதைக்கு ஆட போதா? அப்பா கழுத்துல மலையா போட்டாச்சு. ஆட போதா கழுத? துணியால் பயனில்லை, பொருளால் பயனில்லை, மனத்தால் பயனில்லை, புத்தகங்களால் பயனில்லை, எதனாலும் பயனில்லை. அதன் முதுகிலே ஏற்றப்பட்ட சுமை எவ்வளவு உயர்ந்ததோ எவ்வளவு தாழ்ந்ததோ அதனால் இம்மி அளவிற்கு அதனுடைய அந்தஸ்து உயரவும் இல்லை, இம்மி அளவிற்கு அதனுடைய அந்தஸ்து தாழவும் இல்லை. அதே போலத்தான் உங்களுடைய மூளையில் தௌராத் என்கிற வேதம் அல்லாஹ்வின் வேத வரிகள் இறைவன் என்ன வழிகாட்டுகிறார், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி எல்லா நாளும் உன் மூளையிலே பதித்து வைத்திருக்கிறார். ஆனால் வாழ்க்கையை கடைபிடிக்கவில்லையே.
பயனில்லைப்பா, கழுத முதுகுல இருக்க மாதிரி உன் மூளையில இருக்கு. அவ்வளவுதான். கழுத முதுகுல இருக்க மாதிரி உன் மூளையில இருக்கு. இப்போ பேசப்படுகிற செய்தி கழுதை முதுகில் இருக்கிற செய்தியாக உங்கள் மூளையில் பதிவாகி கழுதைகளை போன்று என்ற பட்டம் பெற வேண்டுமா? இல்லை இல்லை, நபிகளார் சொன்னதை போல பயனுள்ள கல்வியாக அது மாற்றம் பெற வேண்டும். அதுக்கான முடிவை பணி எடுக்கணும். அம்மாமார் எடுக்கணும். சமுதாயத்தில் ரொம்ப பெரிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. உங்களை தான் அது அவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கான். உங்களுக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை. உலகத்துடைய மக்கள் தொகை பெருக பெருக பெருகதான் உலகம் பெருகிட்டே இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மக்கள் தொகை பெருகுவது எப்படி? தாய்வாக இல்லை என்றால் மொத்த உலகத்தில் இருக்க ஆம்பளைகள் எல்லாம் ஒரு பேச்சுக்கு ஒரு கற்பனை பண்ணுங்க. ஆம்பளைகளே இல்லை, ஒரே ஒரு ஆம்பளை தான் இருக்க. நிறைய பொம்பளைங்க இருக்காங்க. இது ஒரு சூழல். இன்னொரு சூழல்ல எல்லா பொம்பளைங்களும் இல்ல, ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்கிறா. லட்சம் ஆம்பளை இருக்கான், 1 லட்சம் ஆம்பளை இருக்கான். 10 மாசம் கழிச்சு இந்த பெண்ணு குழந்தையை பெற்றெடுக்கணும். எத்தனை பிள்ளை பெற்றிருப்பா? ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கான். லட்சம் ஆம்பளை இருக்கான். லட்சம் ஆம்பளை இருந்தாலும் 10 மாசத்துக்கு பிறகு 1, மிஞ்சினா 2, அதுலயும் மிஞ்சினா 3, அவ்வளவுதான் இருக்கும். இல்ல ரொம்ப அதிகபட்சமா 5 வருஷம் 5 பிள்ளைனா அப்படின்னு அப்ப வச்சுக்க 5 போங்க. 5 பிள்ளையா அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. 1 லட்சம் ஆம்பளை இருந்து யூஸ்லெஸ். ஒரே ஒரு ஆம்பளை இருந்தா 1 லட்சம் பொம்பளைங்க இருந்தாங்க. அப்படியே விட்டாவா? ஒரே ஒரு ஆம்பளை 1 லட்சம் பொம்பளை. 10 மாசம் கழிச்சு 1 லட்சம் நன்மை இருக்கும் நாட்டுக்குள்ள. யாரு தேவைங்கிறீங்க? யாரு முக்கியங்கிறீங்க? உலகம் முன்னேறணும், கண்டுபிடிப்புகளை டெவலப் ஆகணும், மக்கள் தொகை பெருகணும்னா முடியாது. அதனாலதான் எல்லா பேரும் பாருங்க, இந்த ஆண் பெண் பிள்ளைகளை தவிர மற்ற எந்த ஜீவராசி பிள்ளையா இருந்தாலும், பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும், கோழியா பொண்ணு பிள்ளையா, ஆடா பொண்ணா இருக்கணும், மாடா பசுமாடு பொண்ணு மாடு வேணும், எல்லாத்தையும் பொண்ணு வேணும். ஏன் டெவலப் ஆகிட்டே இருக்க? இதுவும் கால முடியாம வச்சா ஓ கடையில கைவிக்கும். இது கிடாவா போயிடுச்சா? என்னப்பா இது? ஏன் ஒரு கிடா போதும்பா, ஒரு மந்தைக்கு ஒரு கிடா போதும். மற்ற பூரா பெண் குட்டியா இருந்துச்சுன்னா பெருகிட்டே போகும்ல. அந்த பெருக்கம் தான் உலகத்துடைய முன்னேற்றத்தின் அடிப்படை. இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற எல்லாம் அந்த பெருக்கத்தின் வெளிப்பாடு. நம்ம மைக்கு அந்த பெருக்கத்தின் காரணமாக கிடைத்தது. மொத்தத்திலே உலகத்தில் 50 பேர் தான் மைக்கு இருக்கு. மொத்த உலகத்திலே 50 பேர் தான். ஒரு ஊர்ல 2 பேர் இருப்பான். 2 பேர் மைக்கு வச்சு பேசப்படுறாங்க. டியூப்லைட் தேவையா, வேன் தேவையா, கார் தேவையா, பைக் தேவையா? ஒண்ணும் தேவையில்லை. மக்கள் தொகை பெருக. அப்ப மக்கள் முன்னேற்ற, வாழ்க்கை முன்னேற்ற, அறிவியல் முன்னேற்ற, எல்லா முன்னேற்றங்களின் அடிப்படையும் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தில் இருக்கிறதால் அந்த விகிதாச்சாரத்துடைய துவக்கமே பெண்கள் தான். அவங்க இல்லாம முடியாது. அந்த நிலைமை வச்சுதான் அவங்க. ஆனா ஊரை என்னமோ இஸ்லாம் பெண்களை அறிவுப்படுத்துது, கீழ்நிலைப்படுத்துது, அப்படி வச்சிருக்கு, மட்டப்படுத்துது, இழிவுபடுத்துது. அதெல்லாம் ஆகட்டாப்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தரை வைக்கல. இப்ப நீங்க முடிவெடுக்கணும், என் பிள்ளைய நான் டெவலப் பண்றேன். நீங்க ஊர் உலகத்துக்கு நீயத்தை வச்சுக்கோங்க. என் பிள்ளை முன்னேற்றுவேன். அதன் வழியாக உலகமும் இந்த சமுதாயமும் எல்லாரும் சேர்ந்து முன்னேறும். நீயத்து மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எதுக்கு செயல்பட போறீங்க தெரியுமா? நீங்கள் பெற்ற இந்த அறிவை, பெறுகிற இந்த ஞானத்தை உங்கள் குடும்பத்திலே நடைமுறைப்படுத்துவதன் வழியாக சமூக முன்னேற்றத்திற்கான வேலையை நீங்க செய்யணும். எப்படி செய்யலாம்? குழந்தை பருவம், அதுக்கான பருவம் கொடுக்கணும். அப்ப நீங்க குடிக்கிறதா களிமண் மாதிரி பிள்ளையார் பிடிக்கலாம், குளம் பிடிக்கலாம். இடியாப்பமாக குளம் இருக்கிற வரைக்கும் தான். நல்ல காஞ்சி இறுதி போயிடுச்சுன்னா எதுக்கு எண்ணெயை ஊற்றி உடனே பிசைஞ்சு உடனே புடிஞ்சு உடனே அவிச்சு உடனே எடுத்து வேலை பிடிக்கலையா? காஞ்சி போச்சுன்னா பிடிக்க முடியாது. வர காஞ்சி போறான்னு அர்த்தம். சமுதாயத்தை பார்த்து அவன் மாறி போறான்னு அர்த்தம். அப்ப மாறாத அந்த இளமை பருவம் தான் அவர்களை பின்னால் எப்படி அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான இலக்குகளை தீர்மானித்து அவர்களை வளர்த்து ஆளாக்குவதற்கான மிக முக்கியமான பருவம் குழந்தை பருவம். 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 5 வயசு, 7 வயசு, 10 வயசு, 12 வயசு, 20 வயசு. இந்த 20 வயதுக்கு இடைப்பட்ட நிலையில உங்களுடைய வீடுகளில் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கான முன்னேற்றத்தை தீர்மானித்து செயல்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. 20 தாண்டது வேற மாதிரி ஆயிருக்கு.
20க்கு முந்தி எல்லா வேலையும் நீங்க செய்யணும். என்னவெல்லாம் செய்யணும்? பல்வேறு தியரிகள் சொல்லப்படுகிறது. அதுல ஒண்ணு சொல்றாங்க, முதல்ல உங்க பிள்ளைங்க மேல அட்டென்ஷன் வேணும், கவனம் வேணும். பிள்ளைகளை கவனிங்க. கவனிப்பதில் பெற்றோர் தந்தையும் பங்கெடுங்க. ஆனா கவனிக்க வேண்டிய பொறுப்பு, கவனிக்க வேண்டிய வாய்ப்பு தாய்க்கு தான் இருக்கிறது. அட்டென்ஷன், பிள்ளைகளை கவனிங்க. என்ன கவனிக்கிறது? எல்லாத்தையும் கவனிக்கணும். என்ன செய்யறான், என்ன படிக்கிறான், என்ன பார்க்கிறான், என்ன விளையாடுறான், அவன் என்ன செய்கிறான் என்பது உங்களுடைய கவனம் உங்கள் பிள்ளைகளின் மீது இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பெற்றோர் நான் என் பிள்ளைய எல்லா வகையிலும் அவருடைய அனைத்து செயல்பாடுகளையும் நான் கவனிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவன் வருவானா, ஸ்கூலுக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் வருவான், டியூஷன் போயிட்டு வருவான், படுத்துக்குவான். என்ன செய்யறான், யாரோட பேசுறான், எங்க விளையாடுறான், போன்ல என்ன பண்றான். அதையும் சில பேர் தனியா போனையும் கொடுத்து தனி ரூமையும் கொடுத்து செல்வ செழிப்பு எவ்வளவு சமூகத்தை வெளியெடுக்கின்றது. அதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். இங்க தனி ரூம் கொடுங்க, அது தப்பு இல்லை. ரூமுக்கு கதவு வைக்காது. புதுமஜாலியா இல்ல, உங்க பிள்ளை தானே, கதவு போட்டு லாக் பண்ணி அந்த ரூமுக்கு ஏதோ அம்மா தட்டி தான் திறக்கணும் ஒரு அளவுக்கு அந்த ரூமுக்குள்ள என்ன ரகசியம்? அங்க என்ன நடக்கு, அங்க என்ன நடக்க போகுது, என்ன நடந்துடும், நடக்குதா இல்லையா? பிள்ளைங்களுக்கு தனி ரூம் கொடுத்து ரூமுக்குள்ள உள்ள கூட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்கான்? 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், எதுவா இருக்கட்டும், 5 நிமிஷமா இருக்கட்டும். 5 நிமிஷம் எங்கப்பா செஞ்ச? அம்மாவுக்கு தெரியாம என்ன அவசியம்? 10 வயசு பிள்ளைக்கு, 15 வயசு பையனுக்கு, 10th படிக்கிறவன், 12th படிக்கிறவன், காலேஜ் படிக்கிறவன், அம்மாவுக்கு தெரியாத ரகசியம் என்ன? எதையோ மறைக்க விரும்புறான்னு தெரியல. நபிகளார் சொன்னாங்க, பாவத்துக்கும் நன்மைக்கும் அளவுகோல் சொன்னாங்க. அலிசும் மாஹாகதி சதரிக்க வ கரிஹித அன் யத்தரிஅ அலைஹி நாஸ். பாவம் என்பது 2 அளவுகோல் சொன்னாங்க. ஒன்னு, உன் உள்ளத்தை எது உறுத்துகிறதோ அது பாவம். எது மக்கள் மத்தியில் வெளிப்பட்டு விடக்கூடாது, அடுத்தவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது என்று நீ வெறுக்கிறாயோ அதற்கு பேர் பாவம். தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சா எதை தெரிஞ்சிடக்கூடாது நினைப்போம்? ஏமாத்து, பிராடு, உலமா இருக்கணும், அயோக்கியத்தனம், தப்பான வேலை, யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுதான் நினைப்போம்ல. இப்ப புள்ள தனியா உட்கார்ந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரூம் கதவை பூட்டி உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயோ பொங்கலுக்குள்ளேயோ அந்த 1 மணி நேரம் கதவை சாத்தி தனிமையில் அமர்ந்து அவர்கள் உங்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று எந்த வேலையும் செய்தார்கள். எதை மறைத்தார்கள்? அதை நீங்கள் கவனித்தீர்களா, கண்காணித்தீர்களா? அவர்களுடைய மொபைல் எது சாட் செய்யப்படுகிறது, என்ன விவாதிக்கப்படுகிறது, என்ன பகிர்ந்து கொள்ளப்படுகிறது, என்ன பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா, கண்காணித்தீர்களா? சமுதாயத்தை முன்னேற்றத்தை பத்தி, அது உங்க குடும்ப முன்னேற்றத்தை பத்தி இல்ல, உங்க புள்ள நாளைக்கு ஒழுங்கா இருக்கணுங்கிறத பத்தியே பேச தகுதி உங்களுக்கு இல்ல. இதை நீங்க செய்யலாட்டி, என் புள்ள அப்படியாவது, என் புள்ள இப்படியாவது, என் புள்ள முன்னேறும், என் புள்ள ஒழுக்கமா இருக்கணும், எதையும் கேட்பதற்கோ எதிர்பார்ப்பதற்கோ ஆசைப்படுவதற்கோ தகுதி உங்களுக்கு இல்லவே. பிள்ளைங்களை கவனிக்கல, அவன் என்ன செய்யறான்னு கவனம் உங்களால செலுத்த முடியல. காரணங்கள் 1000 சொல்லலாம். காரணம் சொல்லிக் கொண்டிருப்பது தீர்வாகாது. காரணத்தை தாண்டி வரணும். காரணத்தை தாண்டி வரணும். சூழல் தான் பிரச்சனை. இருந்தாலும் என் பிள்ளை மேல என்னுடைய கவனம் இல்லாம இருக்கான்னு நினைக்கணும். கவனத்தோடு குழந்தைகளை எல்லா நேரத்திலும் உங்களுடைய கவனம், எல்லா விஷயத்திலையும் கவனம் இருந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன செய்திகள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும். அதற்கு பிறகு கவனிக்கிற நீங்கள் கவனத்தை தாண்டி அடுத்த கட்டமாக உங்களுடைய பிள்ளைகள் மீது கண்காணிப்பை அதிகப்படுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்துகிற வேலையை செய்யணும். கவனிக்க ஆரம்பிச்சீங்கனாலே அந்த கவனத்துக்கு அடுத்த ரிசல்ட் என்ன? அந்த கவனத்தை ஏதோ கண்டீங்க, கண்டா அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த ரியாக்ட், அதுக்கான முறையான பதில் எதிர் வினைகளை நீங்க ஆற்றணும். கண்காணிச்சீங்க, பாத்தீங்க, ஓ போன இருக்கானோ, ஓ ரூம் அடிச்சு பேசிட்டு இருக்கானோ, ஓ விளையாட்டு இருக்கானோ, ஓ அப்படி இருக்கானோ, ஓ அப்படி இருக்கானோ, அந்த ஓ போடுறதுக்கு இல்லை. இது அங்க உள்ள கண்டா அதை என்ன செய்யணுமோ அதுக்கு அப்படி வேலை செய்யணும்ல. அடுத்தது அடுத்த ஸ்டெப், அடுத்த வேலைகள் என்ன, அதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம வாழ்ற நாட்டுல
அதிர்ச்சியா இருக்கலாம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், வாலிபர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். நாம இந்த நாட்டுல முஸ்லிம்களா வாழக்கூடாது, நம்முடைய உரிமைகளோடு வாழக்கூடாது, நம்முடைய வழிபாட்டு உரிமைகள், நம்முடைய சிறுபான்மை உரிமைகள் எல்லாம் அழிக்கப்படணும்னு ஒரு பெரிய பிளானோட இந்த நாட்டில் ஒரு பெரிய திட்டமிட்டு ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு. நம்மளை எப்படியா அழிச்சிடணும், இல்லாம ஆக்கிடணும். இஸ்லாம் இருக்கக்கூடாது, முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது, அல்லாஹ் இருக்கக்கூடாது, வேற மாதிரி ஒரு டீமை கொண்டு வந்தோம்னு ஒரு பெரிய கூட்டை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப நடக்கல, உங்க ஊர்ல நடந்துட்டு இருக்குல்ல சிக்கந்தர் மலை பஞ்சாயத்து, என்ன பஞ்சாயத்து அது? அதெல்லாம் அதுல உள்ள ஒரு பகுதி இருக்கு. அவனுக்கான இடத்தை எல்லாத்தையும் பிடிக்கணும். பாபர் மசூதி கொடுக்குறாங்க எதுக்கு? வெறும் ஒரு இடத்துக்கா பஞ்சாயத்து? ஒரு 3 ஏக்கர் 6 ஏக்கர் இருக்கிற நிலத்துக்காக இல்லையா ஒரு அரசாங்கம் சண்டையிட்டு இத்தனை மணி முஸ்லீம்களோட 20 கோடி முஸ்லீம்களோட சண்டையிட்டு நீ வெறுத்தாலும் நான் இந்த இடத்தை பிடிச்சி ஏற்றினோம்னு ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கர் நிலத்துக்காகவா இத்தனை பெரிய போராட்டம், இத்தனை ரத்தம் சிந்தியது? நிலத்துக்காக அல்ல, இடத்துக்காக அல்ல, முஸ்லீம்களுடைய உரிமை பறிக்கப்படுது. இங்க அவன் உரிமையோடு வாழக்கூடாது. உனக்கு என்ன உரிமை? ரைட்ஸ். நிறைய வேலைகளை செய்யறாங்க, அதுதான் கலவரங்களை உண்டாக்குறாங்க. சான்ஸ் கிடைச்சுட்டா அதை வச்சு கலவரம் பண்ணிருக்கு. எங்க உண்டு அடுத்தடுத்து கலவரம் பண்ணிட்டே போறான். எத்தனை கலவரம் நடக்கல, எத்தனை பேரை கொலை பண்ணிட்டான். 2002 குஜராத்ல 3000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. 3000 பேர், ஒருத்தர் 2 பேர், 3000 பேர். எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப வளர்ந்து இருக்கிற தலைமுறைக்கு 2000க்கு மேல உள்ள பிள்ளைங்க எத்தனை பேருக்கு தெரியும்? குஜராத் யாரோ எங்கேயோ பேசும்போது காது அதை தாண்டி என்ன பேசிக்கிறாங்க தெரியல. அதை பத்தியான நாலேஜே இல்லை. சிறுபிள்ளைகள் அதை அந்த நிகழ்வு நடக்கிற பொழுது விவரம் அறிந்த பெரியவர்களாக இருந்தவர்களுக்கு கூட அதை பற்றிய விழிப்புணர்வோ எதுவுமே இல்லை. அவ்வளவு கொடுமை நடந்துச்சு. ஒரு பக்கத்தில் திட்டமிட்டு அழிச்சாங்க, நேரடியாக வந்து கொண்டாங்க, கலவரம் பண்ணாங்க, பெண்களுக்கு காலி பண்ணாங்க. இன்னொரு பக்கத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான அவப்பெயர்களை உண்டாக்குகிற பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க. இஸ்லாம்ல மோசமானமா இருக்கும், இந்துக்கள் கொலை சொல்லுது, தீவிரவாதம் பண்ண சொல்லுது, பொம்பளைகளை அடக்குறை பண்ணுது, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, முத்தலாக சொல்ல சொல்லுது, என்னெல்லாமோ கதையை கட்டி இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுது அப்படின்னு மேற்கொண்டாங்க. அதுல எதுலையுமே அவன் ஜெயிக்கல, எல்லாமே நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப கடைசியா ஒரு வெளியில வந்திருக்கலாம், நேரடியா போனா இவனை அட்டாக் பண்ணி அழிக்க முடியல, இவனே அறியாத இன்னொரு ரூட்ல போகணும்னு குறிப்பா தமிழகத்துல முஸ்லிம் இளைஞர்களை, முஸ்லிம் வாலிபர்களை, முஸ்லிம் இளம்பெண்களை புரி வச்சு இவன் எதிர்காலத்துல முன்னேறி ஒரு சமுதாயமா வரக்கூடாதுன்னா இப்பவே இவனுடைய சிந்தனைகளை அழிச்சிடணும்னு சொல்லி முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற எல்லா பகுதிகளிலும் கஞ்சா என்கிற போதைப் பொருள ரொம்ப சர்வசாதாரணமா உள்ள முஸ்லிம்கள் இருக்கிற பகுதி தான். இப்ப நான் சமீபத்தில் தொடர்ந்து பல ஊர்களுக்கு போயிட்டு வந்தேன். முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிற ஊர். எல்லா ஊர்லயும் தெரியுமா, எல்லா ஊர்லயும் பேசுற டாபிக் தெரியுமா? இப்ப போன வாரம் முத்துப்பேட்டை போயிருந்தேன். முத்துப்பேட்டை முஸ்லிம்கள் நிறைஞ்ச ஊர், உள்ள முஸ்லிம்கள் தான். அதனுடைய ஓரத்தில் சில பகுதிகளில் முஸ்லிம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின வாரம் பெரம்பலூர் மாவட்டத்தில் எப்படியாக போனேன். அதே மாதிரி முஸ்லிம்கள் தான். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஊர், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிற முஸ்லிம்கள் இருக்கிற ஒரு பெரிய வளர்ந்த பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கிற 50 ஆண்டு காலமா வெளிநாட்டு துபாய் பணம் கொட்டு republic போய் உட்கார்ந்து கதையா சொல்றாங்க. அழுகாத கூட வேற ஒண்ணுமே இல்லை. எல்லா பக்கமும் நீக்கவர நிறைந்திருக்கிறது கேட்டா முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியே டார்கெட். எல்லா இடத்துலயும் இருக்கு, நான் இல்ல இருக்கல. மற்ற இடத்துல 10, 15, 20 இருந்துச்சுன்னா இங்க 70, 80%. கோயம்புத்தூர் போயிருந்தா அங்கே அதே இதை பேசுங்க, இதுக்கு தீர்வு சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர் போயிருந்த அன்னைக்கு பத்திரிகை செய்தி முதல் பக்கத்திலே கஞ்சாவை பற்றி ஒரு செய்தி, 2ஆம் பக்கத்திலே ஒரு செய்தி, 3ஆம் பக்கத்திலே ஒரு செய்தி, 5 பக்கத்தில் 5 செய்தி, 5மே கோயம்புத்தூரை பற்றிய செய்தி, 5 செய்திகளுமே கஞ்சாவை பற்றிய செய்தி, 5 பகுதிகளும் முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற பகுதியை பற்றிய செய்தி, 5லே பாக்கி தின்றவர்களை பற்றிய பட்டியல் எல்லாமே முஸ்லிம்கள், அதில் விற்பனை செய்தவர்களை பற்றிய பட்டியல் அவர்களும் முஸ்லிம்கள். அப்படியே நீர் பூத்த நெருப்பு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஃப்ரீயா போடுறான் ஸ்டார்டிங்ல, சும்மா லைட்டா அப்படி தொட்டுப்பாரு, நாக்கில வச்சுப்பாரு, வச்சுதான் பார்ப்போமே. அவன் அனுபவத்துக்கு அதான் நான் என்ன குடிக்காத வாழ போறான், நான் என்ன எப்படி
சும்மா பார்ப்பேன் அவ்வளவுதான். இப்படி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மாட்டேன். எவெல்லாம் பார்த்தா சும்மா பார்க்கறதுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானேன்றதுக்காக வேண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ன்றதுக்காக வேண்டி டெஸ்ட் பண்றதுக்கு வாயில வச்சவனா முடிஞ்சு ஷாலுக்கு எண்ணிக்கவே முடியல. மொத்த லைஃப் மாதிரி எல்லாம் மூளை போச்சா, எல்லாம் மூளை தான் மனுஷன். மூளையை ஒழுங்கிருக்கிற வேலையை செஞ்சாச்சுன்னா ஒன்றும் இருக்காது. ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, அஸ்லாம் இருக்காது. எல்லா தீய பழக்கங்களும் வந்து என்ன வேணா செய்வோம். அம்மாவை கழுத்து அறுத்து போடணும். அம்மா பெற்ற தாய அருவாள் வச்சு அம்மா கழுத்து அறுத்துட்டு அம்மா கழுத்துல சங்கிலியை எடுத்துட்டு போய் கஜா வாங்கி குடியவனுக்கு காசு கிடைக்கல, எல்லா வழியும் அரைச்சிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா கழுத்துல இருக்கிற நகை மட்டும்தான் மிச்சமா இருக்கு. இதை கொண்டு போய் கஜா சாப்பிட்டோம்னா நினைக்கும் பொழுது வேற வழி இல்ல, அம்மாவை கொண்டு அறுத்துட்டான். இந்த செய்தியை படிக்கும் பொழுதே தாங்க முடியல. அவன் தெரிஞ்சு செய்யல. நெசமா அவனு நம்ம வீட்டுக்குள்ள வராது. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கோ அப்படி இருக்கோம். அவனு உக்கரம் முடிச்சவனா, பிறந்தது ரொம்ப வன்முறையாளனா, ரொம்ப அப்படியெல்லாம் இல்லை. நீங்க அப்படி நினைப்பீங்க, சில பிள்ளைகள் அப்படி இருக்கும் போது இருக்குப்பா, அது எங்கேயோ பிள்ளை அப்படி இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படியா அப்படிதான் அந்த பிள்ளை வரும். அப்படிதான் அவன் தரலாம். அப்படிதான் அன்பாலையும் தேவைகளாலும் வளர்க்கப்பட்டான். ஏதோ ஒரு நேரத்துல யாரோ ஒருத்தருடைய தொடர்பாக இந்த போதை பொருளினால் ஈர்க்கப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமா உள்ளிருக்கப்பட்டான். அவனை கவனிப்பதற்கோ கண்காணிப்பதற்கோ யாரும் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரு நாள் அதே முத்தி போனான். மீள முடியல, காப்பாற்ற முடியல. தனக்கு தேவைப்படுறதுல இருந்து போலீஸ்காரே பயப்படுறாங்க தெரியுமா? சாராயம் குடிக்கிறவன, மதுபானம் இருக்கிறவன, அவனை எல்லாம் அட்டாக் பண்ற போலீஸ் கஞ்சான்னு சொன்னா பாய் டக்குனு போயிடாதே, அவங்களும் போறது. அது ஏற்படுத்துற போதை வெறி. போதை வெறி வேறு, போதை வேறு, ரெண்டு வித்தியாசம். போதையை புத்திதான் ஆப்பம் பண்ணிருப்பாங்க. போதை வெறி என்ன வேணா தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்மை போட்டு வளர்ந்தவர்கள் இல்லையே, அனுபவப்பட்டவர்கள் இல்லையே, பல விஷயங்களை பார்த்தவங்க இல்லையே. அந்த பயம் வந்துச்சுன்னா எதுக்குப்பா வம்பு அப்படின்னு குறைஞ்சபட்ச விலகி இருப்பான். அவனுக்கு அந்த அனுபவம் இல்லை, அந்த அறிவு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களை அக்கபக்கத்துல பார்க்கல. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா இல்லையா என்பதை கண்காணிக்கவும் அவங்களை வழிநடத்தவும் அது சம்பந்தமான உடனே இன்ஃபர்மேஷனை யார்கிட்ட கொடுக்கணும், எங்க போகணும், எல்லாம் புத்தி போன பிறகுதான் வெளியே வருது. பல பேர் சொல்றதுக்கே வைக்கப்பட்டு வெளியே சொன்னாங்க நல்லா இருக்காத, குடும்ப பேர் கெட்டு போயிருமே, எல்லாம் முத்திர பிறகு வந்தா அப்போட குடும்ப பேர் ரொம்ப சூப்பரா உங்களுக்கு பாதுகாக்கணுமா? அப்போ குழந்தை விஷயத்துல கண்காணிக்கிறீங்களா? அடுத்த ஸ்டெப் கண்காணிப்புல ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைபாடுகளை, சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது உணர்வுகளோடு அவங்களோட அட்டாச் பண்ணி அவங்களோடு உட்கார்ந்து பேசுங்க, அவங்களோடு விவாதம் பண்ணுங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை மனவிட்டு கேளுங்க. எத்தனை குடும்பத்துல குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு இடையிலான நெருக்கம் இருக்கிறது. நீங்க நெற்றில கேட்டு சொல்லுங்க, இன்னைக்கு என் பிள்ளையோட கால நேரம் பார்த்து பேசுன்னு சொல்லுங்க பாருங்க. பேசுறீங்க, எப்ப பேசுறீங்க? பால்குடி பருவத்தில் மடியில விடும்போது கண்ணே மணியே கொஞ்சிரிய 15 வயசு பையனோட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில சாயங்காலம் வரைக்கும் பிள்ளை விடுமுறையில இருந்திருப்பான், வீட்டுல இருந்திருப்பான். என் பிள்ளையோட 1/4 மணி நேரம் செலவிட்டேன் என்று சொல்லுகிற தாய்மார்களே தெரியும். தாயோ தந்தை காமனே உட்கார்ந்து பேசுங்க. பேசுறது ஒண்ணுமே இல்லையா? எந்த பேச ஒண்ணுமே இல்லையா? எவ்வளவு இருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கு, எவ்வளவு ஆசைகள் இருக்கு, எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கு. உங்க பிள்ளை அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், பெரிய கலைப்படாகணும், நீதிபதி ஆகணும், அதாவது இதாகணும். அதையெல்லாம் எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க கடத்துனீங்க? உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தா கடத்தணும்ல, பேசணும்ல. உரையாடல் இல்லாமல் உறவாடல் இல்லவே இல்லை. உரையாடல்கள் குறைய 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 உங்க பிள்ளை உங்களை விட்டு விலகிட்டே இருக்கலாம். நீங்களும் அறியாமல் ஏதோ ஒரு பாதாளத்தை போய் விழுவா, உங்களுக்கே தெரியும். தினசரி கொஞ்ச நேரம் பேசணும். பேசுறதை செய்ய எவ்வளவோ இருக்கு, சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கிடைக்கிறாங்க நாட்டுல. நம்ம அழிச்சிடணும்னு காரணம் இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு டேட் என்ன? ஜனவரி 26. என்ன நாள்? குடியரசு தினம். குடியரசு தினம் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு தனியான ஆட்கள் யார்? நம்மள மாதிரி இந்த நாட்டுக்கு கொடுத்தவன், நாட்டை வளர்த்தது, நாட்டை உற்பத்தி பண்ணி நாட்டை செப்பப்படுத்துற இதுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கான தகுதி நமக்கு இருப்பதை போல இந்தியாவில் வேறு யாருக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாமும் இந்த நாடு எப்படி குடியரசா என்ன? குடியரசு போய் ஸ்கூல்ல போய் கொடியேற்றி சாக்லேட் வாங்கி தின்னுட்டு அதோட முடிவு வச்சு
ஸ்கூல் எப்படி செய்யும், நாம என்ன செய்யணும்? நம்ம நாடு முதலா நம்ம நாட்டுல இன்னைக்கு வந்து பிரபலமான உலகத்தரம் வாய்ந்த நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. IIT, IIM, வேர்ல்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுல போட்டி போடுறாங்க, லட்சம் பேர் போட்டி போட்டு சில 1000 பேருக்கு தான் உங்களை இடம் கிடைக்குது. அவ்வளவு போட்டி. அப்படிப்பட்ட அந்த கல்வி ஸ்ட்ரக்சர், ஸ்தாபன ஸ்ட்ரக்சர், உயர்கல்வி நிறுவனங்களை, பல்கலைக்கழக செட்டப்பை உண்டாக்கி கொடுத்தவங்க யாரு? யாரு? அப்துல் கலாம் முதல் கல்வி அமைச்சர். யார் தம்பி முதல் கல்வி அமைச்சர்? இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? அப்துல் கலாமா? அப்துல் கலாம் இல்ல, அபுல் கலாம். அப்துல் கலாம் இப்போ ஒரு ஜனாதிபதியா இருக்கும்போது போனாரு. அவர் அப்துல் கலாம். அபுல் கலாம், மௌலானா அப்துல் கலாம். மௌலானா யாருக்கு சொல்லுவோம்? மார்க் படிச்சவங்களுக்கு பெரும்பாலும் சொல்ல பயன்படுத்துவோம். அந்த ஆளு குர்ஆனுக்கு ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு தஃசீர் எழுதியிருக்காரு. ஊர்ல சுப்ஹானல்லாஹ். வெறும் அரசியல்வாதியாக மட்டுமே அபுல் கலாம் ஆதரவு பார்க்கப்படுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஏறத்தாழ 400 பக்கங்கள் ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். 7 வசனங்களுக்கு 400 பக்க விளக்கம். மக்காவோட பிறந்தவர். பிறப்பே எங்க வருது? தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த ஊர் மக்கா. மக்காவோட பிறந்த புள்ள. நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டிய செய்தி இருக்கு. எந்த உரையாடலும் இல்லை. நான் முழு தெரிஞ்சுக்கல, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கல. அவங்க எப்படி வரணுங்கிற கனவுகளை அவங்களுக்கு ஊட்டல. சமூகத்துல சமூகம் என்ன ஊட்டுதோ அதான் அவனுக்கு. சமூகம் என்ன ஊட்டுது? நல்ல பிரபலியமா இருக்கணும். இந்த விஜய் கட்சி தோணுன அப்ளிகேஷன் அவங்க ஃபில் பண்ணி ஆன்லைன்ல போட்டு விட்டாங்க. அது ஒரு கணிசமான டிக்கெட் நம்ம போயிடுது. இந்த மாநாட்டில் போய் நின்றுட்டு ஒரு பிள்ளை இதா போல நம்ம குடும்பத்தோட வந்துட்டோம். அண்ணாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு நேரம் பார்க்க போறோம் அண்ணா. அவன் அண்ணன் கூட பிறந்து வெளிநாட்டு போய் கஷ்டப்பட்டு பிள்ளையை கட்டி கொடுத்து எல்லாம் பார்த்தாங்க அண்ணன். அந்த அண்ணனுக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அண்ணன் நேரம் பார்க்க போறோம். என்ன பக்கத்துல அம்மா சிரிக்கிற சிரிப்ப என் பிள்ளைக்கு நீரா ரொம்ப பிடிக்கும். யாரு? அம்மா. சரிமா? சமுதாயம் எங்க போகும் யோசிங்க. என்ன கிடைக்கும்? என்ன முன்னேற்றம்? வரலாறுகளை எல்லாம் ஒரு அழித்து ஒழிச்சுட்டே இருக்காங்க. வரலாறுகளை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு செய்தி இருக்கு. யாருக்குமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் அதில் சிக்கந்தமலையுடைய வரலாறு என்ன மாதிரி மாறும் தெரியாது. யார் சொல்வா? யார் பேசுவான்? ஒரு 330 பேர் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பட்டியலில் இருந்து 330 பேரை இந்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீக்கி இருக்கிறது. 330 பேர் யாருன்னு பார்த்தா 330 முஸ்லீம்கள். கேரளா மாப்பிள முஸ்லீம்கள். அவங்க சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவங்க இல்ல. யாரு சொல்றா? 2026 இவர் சொல்றாரு. பாடு 1950 எழுதினாங்க அந்த புக்கு. எழுதும்போது யாரெல்லாம் போராடுறானோ அவங்க எல்லாம் அவங்க சேர்த்து இவங்க எல்லாம் போராடுனாங்கன்னு போராட்ட காலத்தில் உள்ளவங்க சொல்றான். 70 வருஷத்துக்கு பின்னாடி வந்து சொல்றான் இல்ல இல்ல அவங்க எல்லாம் போராடல. என்ன செய்யறது? ஆக குறைந்தபட்சம் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். மணி 8:30 ஆயிடுச்சு. விவாதிப்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கலாம். நீங்க கேட்டது பலதாக இருக்கலாம். பல விஷயங்கள் நீங்கள் ஒரு சிந்தனையில் போட்டு உழைக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தயவு செஞ்சு குறைந்தபட்சம் இதை கடைபிடிக்கிற நான் ட்ரை பண்ண போன முயற்சி எடுக்க போன உறுதியை நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு உள்ளதுக்குள்ள நீங்க உறுதி எடுத்து ஒன்னே ஒன்று செய்யும். அது 2வது வரைக்கும் உங்களை தரும். ஒன்னே ஒன்று செய்யும். பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்துல, அறிவு முன்னேற்றத்துல, ஆரோக்கிய முன்னேற்றத்துல, சிந்தனை முன்னேற்றத்துல, சமூக முன்னேற்றத்துல எல்லா இடத்திலும் பங்களிப்பு செய்ய ஒரே ஒரு சிம்பிள் செய்தி. சிம்பிள். மனசுல தான் சிம்பிள். மனசு வைக்கிறாடி பெரிய பாராட்டுகள். ஒரு பெரிய ஆராய்ச்சி நூல் வந்து வெளிவந்திருக்கிறது. அந்த ஆராய்ச்சி நூல் என்ன சொல்றீங்கன்னா, உலக அளவில் பெரும் சாதனைகள் புரிந்த மனிதர்களை பற்றிய வரலாற்று தொகுப்பு நூல். ஆராய்ச்சி நூல். முழு வரலாறு ஒவ்வொரு துறையில உள்ள ஸ்பெஷல் ஆட்களையும் ரிசர்ச்சுக்கு எடுக்கிறாங்க.
விஞ்ஞானத்துல டாப்பு, அரசியல்ல டாப்பு, ஆன்மீகத்துல டாப்பு, உழைக்கிறது பெரிய பொருளாதாரத்துல இந்த துறைகளை சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு 100 துறைகளை சார்ந்த உலகையே கட்டி ஆளுகிற பெரும் நிபுணர்களை அதுல சாதனை படைத்த பெரிய ஆட்களை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் டேட்டாவை பூரா எடுத்து வச்சு ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியுடைய முடிவுகளை ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் குணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி இதை சாதிச்சா தெரியுமா, அவர் எப்படி அதை சாதிச்சா தெரியுமா, அதுக்கு காரணம் தெரியுமா, அதுக்கு அறிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அதுக்கு எப்படி பாடுபட்டா தெரியுமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில இவர்கள் எல்லோரும் இருந்த ஒரு ஒற்றுமையில் ஒரு சில செய்திகளை பட்டியல் போடுறாங்க. உலகமே அவன் தான், அவன் இல்லாத உலகம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவன் இல்லாம அந்த டிபார்ட்மெண்டே இல்லை. சைக்காலஜி இருந்தா அவன் இல்லாம அந்த சைக்காலஜி அறிவே கிடையாது. பின்னியல் இருந்தாலும் சரி, பண்டிகை இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஹெல்த் கருவறை எதை இருந்தாலும் சரி, இவன் இல்லாம இன்னைக்கு உலகத்துல இது இல்லைன்னு சொல்லப்படுற ஆட்கள் எல்லாரிடமும் இருந்த ஒரு ஒற்றுமை பண்பு முதல் செய்தியை சொல்றாங்க. அவர்களுடைய எல்லாருடைய நாட்களும், இவர்கள் எல்லோருடைய நாட்களும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே துவங்கிவிட்டது. எல்லாருடைய நாட்களும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே அவர்களின் நாள் துவங்கிவிட்டது. அவருடைய வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ சூரியன் உதிக்கிறது முன்னாடி வேலை ஆகும். ரொம்ப சாதாரண விசாரணை சமுதாயத்துக்கு ஒண்ணுமே இதுதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா உலகமே யார் கையில இருக்குதோ அவங்க எல்லாரும் இந்த ஒரு பண்பை நீங்க பிரிச்செடுத்தா அவங்க எல்லாருடைய நாட்களும் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அவர்களின் நாள் அவர்களின் வேலை துவங்கி விட்டது. இந்த செய்தி உங்களுக்கு சொல்ற பாடம். அதே போல உங்கள் பிள்ளைகளின் கடன்களில் இந்த உலகம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அத்தனை பேரும் எது இருந்ததோ, எது ஸ்பெஷலோ, எது ஒற்றுமையோ, எது அந்த இடத்துல நடத்தியதோ அது உங்க பிள்ளைகள் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைங்க கையில நாளைக்கு உலகம். அது இல்லாட்டி அவர்களின் கையில் உங்களுடைய பிள்ளைங்க. ஒரு நாள் என்பது சூரியன் உதிப்பதற்கு முன்னால் துவங்க வேண்டும். இப்ப நான் ஒரு 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 இதாவே கேட்கிறேன். அமர்ந்திருக்கிறவர்கள எத்தனை குடும்பங்கள்ல, எத்தனை வீடுகள்ல நான் மட்டுமல்ல என் பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து எங்க வீட்டுல நீங்க சொல்ற மாதிரியே தினந்தோறும் எங்களின் அதிகாலை என்பது காலை ஒரு நாளின் துவக்கம் என்பது காலை சுபுகளையே சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே எங்களின் நாள் துவங்கிவிடும் என்று நிஜமாகவே சொல்லுகிறேன். மொத்த குடும்பத்தை சேர்த்து நான் கேட்கிறேன். யாரும் அத்தாவுக்கு தோணும், அம்மாவுக்கு தோங்காது, அம்மாவுக்கு தோணும், அத்தாவுக்கு தோங்காது, அத்தா அம்மா 2 பேருக்கும் தோணும், பிள்ளைங்களுக்கு 7 மணிக்கு தான் தோணும். அப்படியெல்லாம் இல்ல. எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே சுபுக்கு அதிகாலை நேரத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி எங்க நாள் துவங்கிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் கேட்க 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஓகே ஓகே. இப்ப நான் தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. யாரையும் குறைச்சி சொல்லவோ, யாரையும் நீங்க வந்து ரொம்ப மோசமான அப்படின்னு அர்த்தத்தை கற்பிக்கிறதுக்கோ இந்த கேள்வியை நான் கேட்கவே இல்லை. மொத்த முன்னேற்றமும் 5 நிமிஷம் ரிசீவ் பண்ணி எடுப்பாங்க. முடிஞ்சவங்க கூட கொடுத்துருக்கோம். யாரையும் குறைபடுத்துறதுக்காக இந்த செய்தியை சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இரவு நேரத்துல தூங்குகிற பொழுது ஒவ்வொரு மனுஷருடைய தலைமாட்டில் வந்து சைத்தான் உட்கார்ந்து ஒரு 3 முடிச்சு போடுவான். அந்த 3 முடிச்ச போட்டுக்கிட்டு அவன் சொல்லுவான், அலைக்க லைலுல் தவீல் பரப்பு, லைலுல் தவீல் பரப்புது, லைலுல் தவீல் பரப்பு. வா, இரவு ரொம்ப நீளமா இருக்கு, அவசரப்பட்டு முடிச்சிடாத, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு என்று சைத்தான் 3 முடிச்சுக்களை போட்டு அவனை தூங்க வைக்கிறான். யார் சுப நேரம் வந்த உடனே அதிகாலையில விழித்து விடுகிறாரோ அவருடைய முதல் முடிச்சு சைத்தான் போட்டிருந்த கட்டு முதல் கட்டு அவிழ்கிறது. எழுது ஒது செய்கிறாரோ 2வது கட்டு அவிழ்கிறது. சுபுவை தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ 3வது கட்டும்
அவன்கிறது. யார் ஷைத்தானின் கட்டுக்களில் இருந்து விடுபட்டு அந்த நாளை சந்திக்கிறாரோ அந்த நாள் தய்யிபுன் நஃப்ஸாக தூய உள்ளத்தோடு, திருமறை குர்ஆன் சொல்ற நபிகளார் சொல்ற வார்த்தை பாருங்க, தய்யிபுன் நஃப்ஸ். தய்யிபுங்கிற சொல்லு தெரியுமா, ரொம்ப அலாதியான சொல். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தய்யிபுங்கிற சொல்ல ஒரு இடத்துல பயன்படுத்துறான். என்ன இடத்துல தெரியுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கலிமாவை ஏகத்துவத்தை பற்றி சொல்கிற பொழுது, அலம் தர கைஃப வரவல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரஉஹா பிஸ்ஸமா. ஏகத்துவத்தை பற்றி சொல்கிற பொழுது அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, கலிமத்தன் தய்யிபா. கலிமா தய்யிபாவுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, கஷஜரத்தின் தய்யிபா. தூய மரம்தான் தூய கலிமாவுக்கு உதாரணம். இந்த தய்யிபாங்கிற வார்த்தையை ஏகத்துவத்துக்கு அல்ல இஸ்லாமுடைய அடிநாடியது. அந்த வார்த்தையை சொல்றாங்க தய்யிபன் நஃப்ஸாக. அன்றைய காலைப்பொழுது எப்படி அடைவான் தெரியுமா, தூய உள்ளத்தோடு. உள்ள தூய்மையா இருந்துச்சா அவன் செய்யற எல்லாம் சூப்பரா இருக்கும், சரியா இருக்கும், முன்னேற்றத்தை வரைக்கும் அவன் அடைஞ்சிருவான். யார் அந்த கட்டுகளோடே போகிறானோ ஷைத்தானுடைய பிடிக்குள்ளே போவான். ஹபீசுன் நஃப்ஸாக. இந்த ஹபீஸ்ங்கிற சொல்லி இன்னொரு இடத்துல வரும். நம்ம எல்லாரும் பெரும்பாலும் அந்த சொல்ல தெரிஞ்சு வச்சிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம், எங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கா நிலவுக்கா பார்க்கலாம். எங்கம்மா நம்ம ரெகுலரா எல்லாரும் பயன்படுத்துற ஒரு சொல்லு. கழிவறைக்கு போற இடத்துல ஒரு துவா ஓதுவோம்ல, என்ன துவா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல தப்பா சொல்றீங்க. குப்ஸி வல் ஹபாயிஸ். ஆமினல் குப்ஸி வல் ஹபாயிஸ். குப்ஸ் ஹபாயிஸ்ங்கறது அதைங்க ஹபீஸ். கக்கூஸ் போற நேரத்துல யாரா இந்த குப்ஸ்ல இருந்து பாதுகாத்துக்க, இந்த ஹபாயிஸ்ல இருந்து பாதுகாத்துக்க. நம்ம மோசம் டேஞ்சர் இருக்கும், அசிங்கம், கேடு, கிருமி, வைரஸ், நாத்தம் எல்லாம் காப்பாத்திட்டு உள்ள போறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தானுடைய கட்டுகளோடு எவன் வர்றானோ அவன் அந்த நாளை எப்படி எடுத்துக்கொள்வான் தெரியுமா, நாள் முழுக்க ஹபீசுன் நஃப்ஸாக. எதிர்த்து அதாவது பாதுகாப்பு கக்கூஸ் போடுறது காப்பாத்துறாருன்னா காட்டி விட்டாலும் கேட்பீங்களோ, அந்த மாட்டுகளோடே அந்த நாள் முழுக்க. இப்ப புரியுதா, உலகத்துல வெற்றி பெற்றவங்க எல்லாம் ஏன் வெற்றி பெறலாம்? ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ஏன் அவன் ஒவ்வொரு நாள் காலையும் அவன் தொழிலை, அவன் வேலையை, அவனுடைய காரியங்களை சூரியன் உதிப்பதற்கு முன்னே துவங்கி இருக்கிறான். இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை அதுல உள்ள ஒரு சின்ன அம்சத்தை ஒரு ஃபாலோ பண்ணனாலும் அதுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் அவன் அடைஞ்சே தீருவான். இந்த ஒரு வேலை மட்டும் இப்ப பிளான் பண்ணுங்க, மற்றதெல்லாம் அடுத்தடுத்து அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தருவான், சிந்தனையை தருவான். நீங்க கேட்கிற விஷயங்கள் இருந்து, படிக்கிற விஷயங்கள் இருந்து நீங்க உங்களை மேம்படுத்தி கொண்டே போகலாம். குறைந்தபட்சம் எங்களுடைய முதல் ஒவ்வொரு நாளையும் எங்க குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து நாங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சுபு பாங்கு சொன்ன உடனே எங்களுடைய நாள் ஆரம்பிக்கிற மாதிரி நாங்க பிளான் பண்றோம். கண்டிப்பா இந்த செய்ய போறோம் என்று இப்ப நான் என் மனசுக்குள்ள உறுதி எடுத்துட்டேன் என்று சொல்லுகிற தாய்மார்கள் கையில் நான் இன்னைக்கு உறுதி எடுத்துட்டேன். இன்னையில இருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சுபுகளிலிருந்து எங்களுக்கு நாள் தோணும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். கைகளை தூக்காம இருக்கிற தாய்மார்களுக்கு என்ன செய்யட்டும், நான் என்ன கேட்கணும் தெரியல. கைகளை தூக்குற தாய்மார்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். தூக்காத தாய்மார்களுக்கு நான் என்ன நல்லா கேட்கறது நெசமா மனசுக்குள்ள இருக்கு. நிஜமா வைங்க, இது வெறும் ஒரு சொற்பொழிவாக நீங்க பார்க்கவே பார்க்காது. யாருக்கோ உள்ளது, உங்களுக்கானது, எனக்கானது, ஒவ்வொருவருக்குமான. அதுக்கு நீங்க இன்னொரு வேலையை செய்யணும். இப்ப நான் சொன்னது செஞ்சிடலாம் நினைப்பீங்க, நெசமா அலாரம் வைப்பீங்க. நீங்க நல்ல போடலாம், பொய்லாம் சொல்ல போறது இல்லை. செல்போன் எடுப்பீங்க, டைம் செட் பண்ணீங்க, எத்தனை பாங்கு 5:20 தான், ஓகே 5:15 வை, அதாவது 5:30 வை அப்படின்னு செட் பண்ணுவீங்க. காலையில செல்போன் அடிக்கும், அதுவும் ஒண்ணு தப்பா அடிக்காம போயிட போறது இல்ல. செல்போன் அடிக்கவும் போகுது, நீங்க விழிக்கவும் போறீங்க. எல்லா அடிக்க நீங்க விழிக்கவும் போறீங்க. ஆனா விழிச்ச நீங்க எந்திரிச்சு ஒதுச்சு தொழுவீங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னு கேட்டா, விழிச்ச உடனே உங்களை கையில் எடுப்பீங்க, எடுத்து 10 ஸ்னூஸ் பட்டன் அமுக்குவீங்க. அடுத்த 10 நிமிஷத்துல திரும்ப அடிக்கும், ரெண்டாவது ஒரு ஸ்னூஸ், இன்னொரு 10 நிமிஷம் நடப்பீங்க. அதுக்கப்புறம் 3வது மட்டும் திரும்ப அடிக்கிற ஒரே அடியா அமுத்தினோம்னு ஸ்டாப் பட்டன் அமைக்கிறீங்க. முடிஞ்சு போச்சு, நிம்மதியா போய் எப்போதும் கூட 7 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. இது நடக்க போகுது. குடி சொல்லல, ஜோசியமோ ஜாதகமோ சொல்லல, அதுக்கான திட்டமிடல் இல்லாம
பிளான் இல்லாம ஒரு வேலை இப்படிதான் நடக்கும். வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க காலையில பாருங்க புலிவாலை பிடிச்சிருக்காரு, ஊர்ல போய் செட்டில் ஆகி தொழில் பண்ணி உட்கார்ந்துருவாங்க, 6 மாசத்துல திரும்ப போயிருக்காரு. ஏன்னா அது ஒரு பிளான் இருக்காரு, கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் வருவாரு, வந்த 4 மாசத்துல தென்னால எல்லாம் காலியாகும். முதலீடு ஒன்றும் இருக்காது, எந்த பிளானும் இல்லை, எந்த திட்டமும், எது பத்தி ஞானமும் இல்லை. நமக்கு இந்த ஒரு செக்மெண்ட் வராதுப்பா, நம்ம கிளம்புமா கேட்பீங்க. அதே மாதிரி நீங்க பிளான் போடுவீங்க, போன் எடுப்பீங்க, அலாரம் எடுப்பீங்க, காலையில எழுதிப்பீங்க, எழுதிச்ச உடனே நமக்கு இது செக்மெண்ட் வராதா அப்படின்னு திரும்ப நீங்க சாப்பிட்டு நிறுத்திடுவீங்க. அப்படி நீங்க இல்லாம இருக்கணும்னா அதுக்கு இன்னொரு வேலையை நீங்க செஞ்சாங்க, அதையும் செஞ்சுட்டீங்கன்னா நினைச்சிருவீங்க. அதையும் என்ன செய்யறது, இரவுல 9 மணிக்கு முடிஞ்சு, இரவு 9 மணிக்கு தூங்கு. 9 மணிக்கு மேல வீட்டுல லைட் எரியாது. இந்த வீட்டுக்காரர் பின்னாடி பாருங்க, சபல பிள்ளைங்க பார்க்க போதில்லை, அவருக்கு தன்னை முன்னேற்றதே பெரிய விஷயமா தெரியல, தன்னுடைய ஆரோக்கியமோ தன்னுடைய, நீங்க அதை போட்டு மண்டையில போட்டு குழப்பாங்க. எந்த காரணம் சொன்னா அந்த காரணத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு, தின்னு தூங்க பண்றது பண்ணிக்க, என்ன பண்ணிக்க. நான் என் பிள்ளைங்க இந்த சமுதாயத்தை முன்னேற்ற போறேன், அல்ல என்னையதான் பொறுப்பு கொடுத்துருக்கான், என் மறுமையில கேள்வி கேட்பான், என்னதான் உயர்த்தி வச்சிருக்கான், என்னுடைய உயரத்தினால்தான் என்னுடைய கணவன் உயர்ந்தவராக மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படியானால் என் பிள்ளைகளை முன்னேற்றுவது என் பொறுப்பு என்று சொல்லி 9 மணிக்கு மேல யாரும் முடிச்சிருக்க மாட்டோம். 8 மணிக்கு சாப்பாடு, 9 மணிக்கு படுக்க, பேசுறது வைக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைட்டா பத்தி 9க்கு படுத்து தூங்கிருங்க. முதல் நாள் தூக்கம் வராது, 2ஆம் நாள் தூக்கம் வராது, 3ஆம் நாள் தூக்கம் வராது. ஏன் வராது? 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து அரசியல் நம்ம எப்படி வரும்? வராது. ஆனாலும் படுங்கள், ஆனாலும் முயற்சி எடுங்கள். முதல் நாளில் செய்தான் உங்களை மிகைக்கலாம், 2ஆம் நாள் மிகைக்கலாம், 3ஆம் நாள் மிகைக்கலாம். தொடர்ந்து இடைவிடாமல் நீங்க முயற்சித்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளும் செய்தானால் தொடர்ந்து மிகைக்க முடியாது. ஒரு நாள் அல்லாஹ்வின் சிந்தனை மிகைக்கும். 4ஆம் நாள் நீங்கள் முறையாக தூங்குவீர்கள், முறையாக எழுதுவீர்கள். சுபுகளிலிருந்து உங்களுடைய நாள் ஆரம்பமாகும். உங்கள் வெற்றிக்காக, சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான துவக்கம் நீங்கள் எங்கிலிருந்து சுபுகளிலிருந்து உங்கள் வாழ்க்கையை துவங்குகிறீர்களோ, உங்கள் குடும்பம் அங்கிலிருந்து உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நடக்க போகிறது என்பது உறுதியாகிவிட்டது. எழுதி வச்சுக்கணும். 9 மணிக்கு தூங்க முடியாது, காம்ப்ரமைஸ்க்கு வேலையே கிடையாது. வெளியூர் ஆளுநர் தகவல் சொல்லிடுங்க. யாராவது வந்திருக்காங்க, அந்த முகத்தாட்சனை, நம்முடைய மூளையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மூளைக்கு முகத்தாட்சனா தெரியாது, திரும்ப திரும்ப எதாவது செய்யலாம், அதான் தெரியும். ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சா புரிஞ்சுட்டு செய்ய போறதுக்கு செட் பண்ணி வச்சுக்கோ, கரெக்டா செஞ்சிடும். ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யாம அவனுக்காக இவனுக்காக ஒரே ஒரு நாள் கொஞ்சம் விட்டு கொடுப்போமே, மூளைக்கு தெரியாது. ஒரு நாள் செய்வான், ஒரு நாள் செய்ய மாட்டான், இதை இவன் தேர மாட்டான். நீங்க தேரணும்னா யாரும் ஆள் வந்தாலும் சாதனை வேணும். அப்படிங்களா? வேற எதுவும் செய்திருக்கா? வேற ஒன்றும் இல்லையா? ஒரு பிள்ளைகள் தூங்க நேரம் ஆயிடுச்சு, இதான் நாளைக்கு பேசுவோமே சொல்லணும். அதை இப்பவே நீங்க உறுதி எடுக்கணும். அதை எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவுதான் தூங்கச்சு. உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பத்தி உங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லை, சொல்ல முடியாதுன்னு நினைச்சு எவ்வளவு பெரிய லட்சியத்தை நோக்கி போறீங்க. அற்பமா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து பேசுற கச்சாமாட்டையும் ஆச்சாமாட்டையும் ஏமா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்புறது உங்களுக்கு அவ்வளவு இருக்கா? கிடைக்க போறது பொக்கிஷம். இதை செஞ்சீங்கன்னா கிடைக்க போறது பொக்கிஷம். இன்னொன்னு இருக்கு, சுப்பு தொடர்ந்து திரும்ப வந்து தூங்குறது. சுப்புக்கு எந்திரிச்ச உடனே பாயை எடுத்துடும், தலைவலிக்கு அடிக்கவும், போவையை மடிச்சு விட்டுரும், வேலை முடிச்சு 4 நாளைக்கு அப்படியே மாதிரியா இருக்குல்ல, சீக்கிரமா 4 நாளைக்கு இருக்கிறதா செய்யும். 4 நாளைக்கு இருக்கும், 5ஆவது நாள் இருக்க மாறி. இந்த 2 வேலையும் 9 மணிக்கு தூங்குறோம், இன்ஷா அல்லாஹ் சுபுக்கு எந்திரிக்கிறோமா? எல்லாரும் எந்திரிக்கிறோமா? ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் எந்திரிக்கிறோமா? தூங்க பாருங்க, கையை கேமரா நோட்டுக்காங்க, மக்களை காட்டுங்க. எல்லா மக்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்துடைய முன்னேற்றம் யூசுப் தோப்பிலிருந்து துவங்கு.